ஒவ்வொரு சாப்டர்லயும் நம்ம பிட்காயின், கோல்டு, நிஃப்டி இத பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துக்கிட்டு வர்றோம். இந்த சாப்டர்லயும் நம்ம தொடர்ந்து அத பத்தி பார்க்கலாம். இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பர்சனலாவும் கமெண்ட்ஸ்லயும் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. உங்களோட சப்போர்ட்டுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. புரியுதுங்களா? ஸோ இந்த சேனல் வந்து நம்ம ஆரம்பிச்ச நோக்கமே அதுதான். ஸோ மார்க்கெட்னா என்ன அப்படிங்கிறது அடிப்படை உங்களுக்கு தெரியணும். எப்படி மார்க்கெட்ல லாஸ் ஆகுது, பெரிய பணக்காரங்க என்ன மாதிரிலாம் சம்பாதிக்கிறாங்க, மார்க்கெட்டோட அந்த டெப்த் ஸ்ட்ரக்சர்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியணுங்கிறதுனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வீடியோவே உங்களுக்கு ஒரு 1 ஹவர் ஆனாலும் பரவாயில்ல அப்படிங்கிறதுனால நம்ம டெய்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அது போக நம்ம இது வரைக்கும் பார்த்த சாப்டர்ஸில் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டில் அனாலிசிஸ், பேட்டர்ன், ட்ரெண்டு, அதுக்கப்புறம் பவுண்ட்ரி, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம தொடர்ந்து ஒன் பை ஒன்னாக பார்த்துக்கிட்டு வர்றோம். இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். புரியுதுங்களா? ஒவ்வொரு கீவேர்ட்ஸ் பார்க்கும்போதும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதோட மீனிங் புரியணும். அந்த கீவேர்ட்ஸை நீங்கள் கமெண்ட்லலாம் இருக்கும், அந்த கீவேர்ட்ஸ்க்கான மீனிங் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் மார்க்கெட்டை வந்து ஒவ்வொரு சாப்டரையும் நீங்கள் பார்க்கும்போது அதோட கனெக்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் பேசிக்லேருந்து இந்த சேனலில் இருக்கிற ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்கள் பாருங்கள். எப்போவுமே முதல்ல இருக்கிற ஒரு 10 வீடியோவில் வந்து ஆடு வந்து ப்ளே ஆகாது, அதெல்லாம் நான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஒரு 10 வீடியோவுக்கு பின்னாடி உள்ள வீடியோஸில் மட்டும்தான் அந்த ஆடெல்லாம் ப்ளே ஆகும். ஸோ அதனால் கொஞ்சம் அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பேசிக்லேருந்தே பாருங்கள். அது மாதிரி சீக்கிரமாக அந்த முதல் 10 வீடியோஸில் உள்ளதெல்லாம் இப்போ டெய்லி ஒவ்வொரு வீடியோ வர வர நீங்கள் அதை ஆன் டைம் பார்த்துட்டிங்கன்னா, ஸோ அதில் ஆடெல்லாம் நான் ஆஃப் பண்ணி தான் வச்சுருப்பேன். உங்களுக்கு இடையில டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறதுனால, சரிங்களா? ஸோ அதனால் இந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பாருங்கள். ஸோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் அப்படிங்கிறது நீங்களே சொல்ல முடியும். புரியுதுங்களா? சரி, ஓகே, நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நேற்று வந்து நம்ம மார்க்கெட் வந்து பிட்காயின் பார்க்கும்போது இந்த லெவலில் மார்க்கெட் இருந்துச்சு. நேற்று வந்து டேட் வந்து ஒரு 16. ஸோ 16ஆம் தேதி காலையில் ஒரு 5:30 6:30 அந்த அளவுக்கு தான் நமக்கு வந்து நேற்று ட்ரேட் இந்த இந்த லெவலில் தான் இருந்தது நேற்று. ஸோ இப்போ இந்த இடத்துல தான் நேற்று மார்க்கெட்டை பார்த்துருந்தோம். இன்றைக்கி தொடர்ந்து பார்க்கலாம். புரியுதுங்களா? ஸோ ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம திரும்ப எந்த இடத்துலலாம் திரும்ப ஞாபகப்படுத்தி பார்க்கணுமோ, நம்ம பழைய சாப்டரில் உள்ள விஷயங்களை ஞாபகப்படுத்தி பார்க்கலாம். புதுசாக ஏதாவது விஷயங்கள் பார்க்க வேண்டியதுன்னா புதுசாக நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். வீடியோவை நிறுத்தி நிதானமாக பொறுமையாக பாருங்கள். இது நான் ஏற்கனவே சொல்கிறது தான். உங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சிருந்தா நீங்கள் பாருங்கள், இல்லைன்னா உங்கள் டயத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி வீடியோலாம் கொஞ்சம் லென்த்தாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நீங்கள் பாருங்கள். இந்த சேனல் யூஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் சும்மா சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணி வச்சுட்டு பேருக்கு நீங்கள் 10ஓட 11 இதில் நீங்கள் பார்க்க வேண்டாம். உங்களுக்கு சீரியஸாக இது பிடிச்சிருக்கு அப்படின்னா மட்டும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இந்த சேனலில் வர்ற இந்த எந்த யூடியூப் இன்கமுக்காகவும் நான் இந்த வீடியோஸை நான் போடலை. புரியுதுங்களா? ஸோ என்னோட நாலேஜை உங்களோட ஷேர் பண்ணணும், மார்க்கெட்டுனா என்ன அப்படிங்கிறத ஒரு எளிய மனிதர்களுக்கும் புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த சேனலையே நான் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். சரிங்களா? சரி, அப்போ நேற்று என்ன நடந்துச்சு மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியாவில் தான் நேற்று மார்க்கெட் இருந்துச்சு. நேற்று 16ஆம் தேதி இந்த ஏரியாவில் தான் இருந்துச்சு. அப்போ இங்கேருந்து போன பை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இது வந்து ஒரு 4 ஹவர்ஸோட அந்த பாடி விக்கு. ஸோ அந்த ஏரியாக்குள்ளே மட்டும் இது இருந்திருக்கு. ஸோ அதை தாண்டி என்ன நடந்திருக்கு மார்க்கெட்டில் வந்து விக்கு மட்டும்தான் வச்சிருக்கு. பாடி இதுக்கப்புறம் வைக்க முடியல. அதிகபட்சம் வச்ச பாடிக்கு மேலே பாடி வைக்க முடியல. அது மாதிரி மேலே இருக்கிற விக்கு எப்போவுமே செல்லருக்கு சொந்தம். அந்த பாடி சிகப்பு கலராக இருக்கிறதுனால அதுவும் செல்லருக்கு தான் சொந்தம். அப்போ இந்த கேண்டில்லாம் 100% செல்லரோட கண்ட்ரோலில் இருக்குது. அது போக ஏற்கனவே பையர் எவ்வளோ தூரம் கொண்டு போயிருக்காங்களோ அதை தாண்டியே இன்சைட் கேண்டில் வச்சுருக்கு. இன்சைட் கேண்டில் ஃபார் செல்லர்ஸ். புரியுதுங்களா? ஸோ வச்சதுனால என்ன ஆகுது, செல்லரோட கண்ட்ரோல் வந்து மார்க்கெட்டில் ஆரம்பிக்குது. புரியுதுங்களா? இது வரைக்கும் பையரோட கண்ட்ரோலாக இருந்த மார்க்கெட் வந்து செல்லரோட கண்ட்ரோலுக்கு வருது. ஸோ அப்படி வரும்போது மார்க்கெட்டில் என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத நேற்றே பார்த்தோம். இந்த இதுதான் 16ஆம் தேதி. ஸோ இப்போ இந்த இடத்துல ஏற்கனவே இருக்கிற இந்த பாடி விக்கு, அதுக்கப்புறம் இந்த பாடி விக்கு, அதாவது என்னென்னா இதை விட விக்கு கம்மியாயிட்டே இருக்குது. சரிங்களா? ஒரு அப் ட்ரெண்டாக இருந்தால் என்ன ஆகணும், இந்த விட விக்கு அதிகம் அங்கே போகணும். ஸோ அதுக்கப்புறம் பாடியோட பாடி அடுத்தடுத்த ஹையில் போயிட்டே இருக்கணும். ஸோ இப்போ விக்கு குறைவாக இருக்குது அப்படிங்கிறது எதை காட்டுது, 2வது தடவை பையர் ஏற்கனவே எவ்வளோ தூரம் கொண்டு போவாங்களோ அது அளவுக்கு கொண்டு போக முடியல அப்படிங்கிறதான் காட்டுது. ஸோ அதுக்கு அதே மாதிரி தான் அடுத்த விஷயம் விற்கு பாருங்கள், இதை விட கம்மியாக தான் இருக்குது, இதை விட கம்மியாக தான் இருக்குது, இதை விட கம்மியாக இருக்குது. இப்போ தான் என்ன ஆகுது, மார்க்கெட் வந்து விற்கு வருது. பட் ஏற்கனவே என்ன விற்கு இருந்திருக்கோ ஸோ அந்த விற்கை தாண்டி அப்போவுமே விற்கு கொண்டு போக முடியல. இந்த பாடி வரைக்கும் பாடி டு விக்குள்ளே தான் பாடி வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் நேற்று நம்ம வந்து தெளிவாக பார்த்தோம்.
அது மாதிரி நேற்று மார்க்கெட் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா என்ன லோ இருக்கோ அந்த லோவில் இருந்து அதிகபட்சம் இருக்கிற ஹைக்கு எப்பவும் வழக்கம் போல் நம்ம ட்ராப் பண்ணுற மாதிரி ட்ராப் பண்ணோம். ஸோ அதை தொடர்ந்து நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். அப்போ நேற்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் க்ளீனாக தெரியும். மறுபடியும் இந்த 50% லைனுக்கு வந்து கிளியராக மார்க்கெட் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. புரியுதுங்களா? அப்போ இந்த 50% லைனில் பாருங்கள், அந்த 50% லைனில் விக்கு மட்டும்தான் இருந்திருக்கு. பாடி இந்த லைனை தாண்டி வெளியில் பாடி வைக்க முடியல. ஸோ அதுக்கப்புறம் இந்த கரண்ட் கேண்டில் படி வந்து பார்த்தீங்கன்னா கீழே உள்ள இந்த விக்கு கிட்டத்தட்ட ஒரு 30% பையருக்கு சொந்தம், 70% செல்லரோட கண்ட்ரோலில் தான் இருந்திருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணணும், ப்ரீவியஸ் கேண்டிலோட கவனிங்க, ப்ரீவியஸ் கேண்டிலோட பேட்டர்ன் எந்த இடத்துல இருக்குது, 1 இங்கே 2 3. அப்போ ப்ரீவியஸ் கேண்டிலோட பேட்டர்ன் எந்த ஏரியாவில் இருக்குது, இந்த ஏரியாவில் இருக்குது, பாடி இங்கே இருக்குது. அப்போ இந்த ப்ரீவியஸ் கேண்டிலோட பாடி விக்கு மேலே தான் க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஸோ அது புரியுதுங்களா? ஸோ அப்போ ஒன்று பேட்டர்ன் அனலைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் கேண்டில் அனாலிசிஸ். அப்போ இந்த கேண்டிலுக்கு முன்னாடி உள்ள கேண்டில் இருக்குது இங்கே இருக்குது. சரிங்களா? அப்போ இந்த கேண்டிலோட 50% இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் அடுத்த கேண்டில், அடுத்த கேண்டில் முழுக்க முழுக்க பையரோட கண்ட்ரோலில் இருக்குது. கரெக்டுங்களா? ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70% பையரோட கண்ட்ரோலில் இருக்குது, 50% மேலே க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ அப்போ என்ன நடக்குது, மார்க்கெட்டில் வந்து பையரோட கண்ட்ரோலில் மார்க்கெட் வருது அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. ஏன்னா பவுண்ட்ரி கிட்ட எப்போவுமே கேண்டில் அனாலிசிஸ், பேட்டர்ன் அனாலிசிஸ், ட்ரெண்ட் அனாலிசிஸ் பண்ணணும். சரிங்களா? இப்போ செல்லர் இங்கேருந்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காங்க. செல்லர் இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் கொண்டு வந்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த இடம் வரைக்கும் கொண்டு போனாங்க. அப்போ இதே தான் பாருங்கள், இந்த லோ வரைக்கும் ஃபஸ்ட்டு செல்லர் கொண்டு வரும்போது திரும்ப பையரால் இந்த ஏரியா தான் கொண்டு போக முடிஞ்சிருக்கு. ரைட்டுங்களா? ஸோ அப்போ இந்த ஏரியா கொண்டு போயிருக்காங்க. அகைன் என்ன நடந்திருக்கு பாருங்கள், விக்கு மேலே விக்கு போயிருக்கு. பட் பாடி கடைசி வரைக்கும் பெரிய அளவில் போகல. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அதிகபட்சம் போன பாடியை விட பெரிய அளவில் பாடி போகவே இல்லை. மேலே விக்கு மட்டும் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. மார்க்கெட் அகைன் என்ன ஆயிடுச்சு, பையரோட கண்ட்ரோல் வந்து செல்லரோட கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. அப்போ இது மேலே போகணுன்னா என்ன பண்ணியிருக்கணும், இந்த 50% லைனை தாண்டி கீழே வராத அளவுக்கு அப்படியே இந்த விக்கை தாண்டி விக்கு போச்சு இல்லையா? அப்போ இந்த பாடியோட உயரமாக பாடி போயிருக்கணும். ஸோ அடுத்து விக்கு போயிருக்கணும், அடுத்து பாடி போயிருக்கணும். இப்படி போயிட்டே இருந்தால் தான் அது பையரோட கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி போக முடியாமல் மார்க்கெட் வந்து தேங்குது. அந்த இடத்துல கொஞ்சம் புரியுதுங்களா? ஸோ பையரோட இன்வால்மெண்ட் ஈக்குவலாக நடந்துட்டு இருக்கு அப்படின்னா என்ன ஆகும், அதிகபட்சம் வந்து மார்க்கெட் அந்த இடத்துல ஸ்டாப் ஆகிடும். ஸ்டாப் மீன்ஸ் செட்டில் ஆகிட்டு மார்க்கெட் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செட்டில் அப்படின்னா என்னென்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் மார்க்கெட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். அதை தான் நம்ம செட்டில்னு சொல்கிறோம். புரியுதுங்களா? ஸோ அதே மாதிரி இப்போ கீழே வருது பாருங்கள், இந்த கீழே வர்ற மார்க்கெட் என்ன ஆயிருக்கு, ஃபஸ்ட்டு இங்கே இந்த ஏரியாவுக்கு வந்திருக்கு. கரெக்டுங்களா? இதெல்லாம் நீங்கள் க்ளீனாக கவனிக்கணும். ஃபஸ்ட்டு பாடி விக்கு எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. பாடி இங்கே இருக்குது, விக்கு இங்கே இருக்குது. அடுத்து என்ன நடந்திருக்கு பாருங்கள், அடுத்து 2வது டைமும் இந்த ஏரியாவுக்குள்ளே விக்கு மட்டும் தான் வந்திருக்கு, பாடி வரல. 3வது டைமும் விக்கு மட்டும் தான் வந்திருக்கு, பாடி வரல. இந்த மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக நடக்கிறது தான் செட்டில் ஆகுறது. அப்போ செட்டில் ஆகுதுன்னா என்ன அர்த்தம், மார்க்கெட் வந்து ஆப்போசிட் சைடு மார்க்கெட் போக ட்ரை பண்ணுது அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், செட்டில் ஆகுது அப்படின்றோம். அது அதிகபட்சம் எங்கே பார்க்கணும் அப்படின்னா பவுண்ட்ரி கிட்ட வந்து நீங்கள் க்ளீனாக பார்க்கணும். சரிங்களா? ஸோ அப்போ இது மேலே போகிற மார்க்கெட், அப்போ கீழே போகிறதுனா என்ன பண்ணியிருக்கணும், இந்த விக்கை தாண்டி பாடி வெளியில் அவுட் சைட் கேண்டில் வச்சுருக்கணும். அவுட் சைட் கேண்டில் ஃபார் செல்லர்ஸ், ரெட் கலர் கேண்டில் வச்சுருந்தா மட்டும்தான் மார்க்கெட் என்ன ஆகும், அடுத்து இதோட பவுண்ட்ரி எங்கே இருக்குது, 75 to 100 லாங் டேர்ம் பவுண்ட்ரிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா இது என்ன ஆகும், மேலே தான் போகும். சரிங்களா? இப்போது பையர் இவ்வளோ தூரம் கொண்டு போனாங்க, செல்லர் திரும்ப இவ்வளோ தூரம் கொண்டு போனாங்க. இப்போ இது என்ன நடக்கணும், இந்த பேசிக்கே போக போகுது அப்படின்னா என்ன நடக்கணும், இப்போது செல்லர் இங்க இருந்து இதோட 50% தாண்டி கீழே கொண்டு வரக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். கரெக்டுங்களா? அப்போ செல்லர் இதோட 50% தாண்டி கொண்டு வரக்கூடாது. அப்போ செல்லர் 50% தாண்டி கீழே கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா இந்த பேசிக்கே மார்க்கெட் வந்துடும். அது போக இன்னொரு விஷயம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், மார்க்கெட் சுருங்குது. 50% லைன் பக்கம் பக்கமாக இருக்கு. இதெல்லாம் கவனிக்கணும். ஏற்கனவே 50% லைன் இங்கே இருக்கு, இங்கே இருக்கு, தூரமாக இருக்கு. இப்போ என்ன நடக்குது மார்க்கெட்டில் பாருங்க, 50% லைன் பக்கமாக இருக்கு. இப்போ பக்கமாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த 50% லைனை உடைச்சது அப்படின்னா கீழே உடைச்சதுன்னா அக்ரெசிவாக கீழேயும், இப்போ மேலே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கிறதுனால அக்ரெசிவாக மார்க்கெட் வந்து மேலேயும் போகிற வாய்ப்பு இருக்குது. அப்போ இதுக்குள்ளே வந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து சுருங்க ஆரம்பிக்கும். அதாவது என்ன அர்த்தம்னா ரெண்டு பேருக்கும் ஈக்குவலான டிஸ்டன்ஸில் இருக்குது. இப்போ கயிறு இழுக்கிற போட்டியில் நடுவில் ஒரு கோடு இருக்குங்களே, அதுதான் மார்க்கெட் சுருங்குறது. அப்போ அந்த இடத்துல மார்க்கெட் வந்து என்ன ஆகும், முடிவெடுக்க கொஞ்சம் டைம் ஆகும்னு அர்த்தம். புரியுதுங்களா? எப்பவுமே 50% லைன்ல தான் முடிவெடுப்பாங்கன்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் மார்க்கெட்ல வந்து 50% லைன் இந்த மாதிரி பக்கம் பக்கம் பையரோடதும் செல்லரோடதும் பக்கம் பக்கமாக வந்துச்சுன்னா மார்க்கெட்ல கொஞ்சம் முடிவெடுக்க டைம் ஆகும். இப்போ டைம் ஆகும்னா என்ன அர்த்தம், மார்க்கெட் சுருங்கும், ஓ பேட்டர்னாக பெர்ஃபார்ம் பண்ணும். அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் எதாவது ஒரு பக்கம் வெடிச்சு என்ன ஆகும், பிளாஸ்ட் ஆகி என்ன பண்ணும்,
அந்த பவுண்டரியோ மேலே உள்ள பவுண்டரியோ கீழே உள்ள பவுண்டரிக்கு ஃபாஸ்ட்டாக போகும். கரெக்டுங்களா? ஸோ அப்போ இது இன்னும் மேலே தான் போகுதுன்னா என்ன பண்ணணும்? கவனிங்க, லாஸ்ட்டாக இருக்கிற இந்த பாடி விக்கு ஏற்கனவே அந்த பாடி விக்கு இதுக்குள்ள என்ன பண்ணணும்? இதை தாண்டி பாடி போகணும். ஸோ இதுக்குள்ள விக்கு போகிறதுனால ஒரு யூஸும் கிடையாது. புரியுதுங்களா? முதல்ல என்ன பண்ணணும்? இதை தாண்டி பாடி வெளியில் வச்சா மட்டும்தான் மார்க்கெட் இந்த பேஸை தாண்டி வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? ஸோ இப்படி வந்து மார்க்கெட்டை வந்து நீங்கள் இன்ச் பை இன்ச்சாக அப்கிரேட் பண்ணி பார்க்கணும், டவுன் கிரேட் பண்ணி பார்க்கணும். ஒவ்வொன்றும் நீங்கள் இப்படி பார்த்தா மட்டும்தான் மார்க்கெட்டில் வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் பெரிய டைம் ஃப்ரேம் என்னது 4 ஹவர்ஸ். அந்த 4 ஹவர்ஸில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரிஞ்சு 4 ஹவர்ஸில் லோ இங்கே இருக்குது. இப்போ நீங்கள் நம்ம ஏற்கனவே சொல்கிற மாதிரி இந்த ட்ரெண்ட் லைன் நீங்கள் வழக்கம் போல் யூஸ் பண்ணுறது அதெல்லாம் நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். உதாரணத்துக்கு ட்ரெண்ட் லைன் எப்படி வரையணும்னு நான் ஏற்கனவே பழைய வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ அதன்படி பாருங்கள். முதல்ல ஒரு நேர இந்த ப்ரைஸுக்கு நேராக இந்த ப்ரைஸ் லைனாக இதை வச்சுக்கோங்க. எப்போவுமே ஒரு ட்ரெண்ட் லைன் வரணும், முதல்ல ப்ரைஸ் லைனாக வச்சுக்கோங்க. அந்த ப்ரைஸ் லைனை மெதுவாக மேலே தூக்குங்க. அதிகபட்சம் ஒன்றுக்கு மேற்பட்ட கேண்டிலில் எங்கே இடிக்குதோ, பாடியில் இடிக்குதோ, அந்த பாடியை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக அப்படியே வந்து அதை கனெக்ட் பண்ணுங்கள். அப்போ இங்கே தான் அதிகபட்ச பாடி இடிக்குது. கரெக்டுங்களா? ஸோ இப்போ இந்த பாடிக்கு மேலே உள்ள ஒவ்வொரு பேட்டரையும் நீங்கள் ஒரு லைனாக கனெக்ட் பண்ணுங்கள். அப்போ இதுக்கு மேலே முதல்ல ஏ பேட்டர்ன் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ அப்போ இதுக்கு நேராக ஒரு லைனு. அதுக்கப்புறம் 1 செகண்ட், இதுக்கு நேராக வந்து ஒரு வெர்டிக்கல் லைன். அதுக்கப்புறம் இந்த தலையை உடைச்சு நீங்கள் ஒவ்வொரு விஷயம் பார்க்கணும். இந்த தலையை உடைச்சு அதுக்கப்புறம் ஏ பேட்டர்ன் எங்கே ஃபார்ம் ஆயிருக்கு? இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு நேராக ஒரு லைனு, வெர்டிக்கல் லைன். அதுக்கப்புறம் இந்த தலையை உடைச்சு அடுத்து எங்கே ஃபார்ம் ஆயிருக்கு? இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு நேராக வெர்டிக்கல் லைன். இதை தலையை உடைச்சு எங்கே போயிருக்கு? அதுக்கப்புறம் இந்த இதுக்கு நேராக வெர்டிக்கல் லைன். இதுக்கப்புறம் தலையை உடைச்சு போக முடியல. அப்போ என்ன நடக்குது? இந்த ட்ரெண்ட் லைனில் அதிகபட்சம் பேஸ் எங்கே இருக்குது? இந்த ஏரியா. கவனிங்க, இந்த ஏரியா, அதுக்கு அடுத்து இந்த ஏரியா, அடுத்து இந்த ஏரியா, அடுத்து இந்த ஏரியா. அப்போ இந்த ஏரியாவுக்குலாம் மார்க்கெட் திரும்ப வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. திரும்பி வரும்போது அது மாதிரி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ட்ரெண்ட் லைனுங்கிறது எவ்வளோ தூரம் போனாலும் திரும்ப மார்க்கெட்டோட ப்ரைஸ் அந்த ட்ரெண்ட் லைனை நோக்கி திரும்ப வரும். அதுக்கான வீடியோஸ் எல்லாம் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். திரும்ப வரும், 100% ட்ரெண்ட் லைன் நோக்கி ப்ரைஸ் திரும்ப வரும். இப்போ ட்ரெண்ட் லைனுக்கு மேலே இருக்குது அப்படின்னா மார்க்கெட் ஓவர் வேல்யூவில் இருக்குது. ட்ரெண்ட் லைன் கீழே இருந்தால் மட்டும்தான் மார்க்கெட் அண்டர் வேல்யூவில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ ஓவர் வேல்யூவில் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட்டை வந்து செல் பண்ண ஆரம்பிக்கணும். உங்களோட பொசிஷன் ஏதாவது இருந்ததுன்னா செல் பண்ணலாம், இல்லாட்டி ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் மார்க்கெட்டில் செல்லு ட்ரை பண்ணணும். அது மாதிரி ட்ரெண்ட் லைனுக்கு கீழே இருக்குது, அது கீழே இருந்து மேலே போகிற ட்ரெண்ட் லைன் ஆனாலும் சரி, அதுக்கப்புறம் மேலேருந்து கீழே வர ட்ரெண்ட் லைன் ஆனாலும் சரி, ட்ரெண்ட் லைனுக்கு கீழே இருக்குன்னா மார்க்கெட் வந்து அண்டர் வேல்யூவில் இருக்குது. புரியுதுங்களா? ஸோ அண்டர் வேல்யூவில் இருக்கும்போது பை பண்ண ஆரம்பிக்கணும். இல்லை ஏற்கனவே நீங்கள் செல் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா அந்த பொசிஷன் அண்டர் வேல்யூக்கு வந்துருச்சு, ஸோ நம்ம பை பண்ண ஆரம்பிக்கலாம்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ இந்த ட்ரெண்ட் லைனை உடச்ச உடனே இந்த இடத்துலயே பை பண்ணணுமா அப்படிங்கிறது இல்லை. அதுக்கு தான் இங்கே போட்டிருக்கோம் லைன்ஸு. இந்த லைனு ட்ரெண்ட் லைன் கீழே போட்டிருக்கோம் இல்லையா, அந்த லைன் ட்ரெண்ட் லைனை எங்கெல்லாம் ஹை, அதோட ஹை எங்கெல்லாம் இடிக்குதோ அந்த லைன் ஏரியாவெல்லாம் வரும்போது அண்டர் வேல்யூ கம்ப்ளீட்டாக ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். இதுக்கு கீழே வர்றது வந்து இன்னும் என்ன சொல்கிறது, இன்னும் வந்து ஒரு சூப்பர் வேல்யூ. பட் இந்த இடத்துல இருந்து அக்குமுலேஷன்லாம் ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது அர்த்தம். இதுதான் ட்ரெண்ட் லைனோட மீனிங். இப்படி தான் நீங்கள் ட்ரெண்ட் லைனை யூஸ் பண்ணணும். ஆனால் ட்ரெண்ட் லைனை உடைச்சதுனா கீழே, உடைச்சதெல்லாம் மேலே அப்படின்னா நீங்கள் என்ன, அது உங்கள் விஷயம் கரெக்டு தான். ஆனால் என்னென்னா நீங்கள் பண்ணுற அந்த மெத்தட் வந்து தப்பு. நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது வேணால் கரெக்டாக இருக்கலாம். ஆனால் என்னென்னா ஓவர் வேல்யூவில் போய் பை பண்ணுறீங்க. இப்போ ஏதாவது காசு வருமா? சுத்தமாக வராது. அண்டர் வேல்யூவில் தான் பை பண்ணணும். விலை குறைச்சலாக இருக்கும்போது பை பண்ணணும். அதிகமாக இருக்கும்போது பை பண்ணால் இன்னும் அதிகம் போனால் தான் விற்க முடியும். பட் அதுக்கான ப்ராபபிலிட்டி மார்க்கெட்டில் எப்போவுமே கம்மி. புரியுதுங்களா? பெரிய பணக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மேலே மார்க்கெட்டை ரீட்டைலர் கைக்கு அதிகப்படியான குவான்டிட்டி மாறுச்சுன்னா மார்க்கெட்டில் வெயிட்டேஜ்னா என்ன சொல்கிறது, இப்போ பெரிய பணக்காரங்க வந்து அந்த வெயிட்டை ஒரே ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. ஏன்னா அவங்களால பேக்கப் இருக்கும். ஸோ அதனால் கிளியர் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்லாம் அவங்களால பண்ண முடியும். பட் அது ரீட்டைலர் கைக்கு மாறும்போது என்ன ஆகும்னா மார்க்கெட்டில் நடக்கிற சின்ன ஒரு நெகட்டிவான விஷயம் கூட அவங்கள பெரிய அளவில் பாதிக்கும். அப்போ ஒவ்வொருத்தங்களும் விற்றுட்டு ஓடும் போது மார்க்கெட் என்ன ஆகும்? கண்ட்ரோல் ஆஃப் ஃபியரில் ஃபார்ம் ஆயிரும். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள். அப்போ வெயிட்டேஜ் இல்லாமல் மார்க்கெட் என்ன ஆகும்? வேகமாக கீழே வரும். புரியுதுங்களா? ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ட்ரெண்ட் லைனுங்கிறது என்ன பர்பஸ், முதல்ல என்னென்னா ஓவர் வேல்யூவில் இருக்கா, மார்க்கெட் வந்து அண்டர் வேல்யூவில் இருக்கா. அப்போ நீங்கள் ட்ரெண்ட் லைன் பாருங்கள், இங்கே இருக்குது, ரொம்ப எவ்வளவு பக்கத்தில் இருக்கோ அதை விட்டுட்டு எவ்வளோ தூரத்தில் ஃபஸ்ட்டு இங்கே போயிருக்கு, அதை விட ஹை, அதை விட ஹை, அதை விட ஹை.
ட்ரெண்ட் லைனை விட்டு மார்க்கெட் எவ்வளோ தூரம் போனாலும் திரும்பி ட்ரெண்ட் லைனை நோக்கி வரும். மறுபடியும் ட்ரெண்ட் லைனை விட ஹை போனாலும் திரும்பி வரும். மறுபடியும் எவ்வளோ தூரம் ஹை போனாலும் திரும்பி திரும்பி ட்ரெண்ட் லைனை நோக்கி வந்துட்டே இருக்கும். ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் மார்க்கெட் வந்து ப்ரைஸ் வந்து ஒரு கார் மாதிரினா அதில் உள்ள வால்யூம் வந்து அந்த காரில் உள்ள ஃபியூவல் மாதிரி. புரியுதுங்களா? கார் எவ்வளோ தூரம் ஓடணுமோ அதுக்கு ஃபியூல் பெட்ரோல் டீசல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தான் மார்க்கெட் ஒரு ஹை போகணுன்னா திரும்பி வந்து ஃபியூல் அடிச்சுட்டு அடுத்து தான் அடுத்த ஹை போக முடியும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 25% 50 நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம்ல 25 50 75 100 ஒரு 25 அளவுக்காவது திரும்பி வந்துட்டு தான் மறுபடியும் ஃபியூல் அடிச்சுட்டு மேலே போக முடியும். மறுபடியும் ஒரு 25 அளவுக்காவது திரும்பி வந்துட்டு தான் மேலே போக முடியும். இப்படியும் மார்க்கெட் ஒரு ஃபியூல் அடிக்காம அது மாதிரி கீழே இருந்து மேல இருந்து கீழே வர்றதும் அப்படிதான். மேலே போய் ஃபியூல் அடிச்சு தான் வரும். இப்போ இந்த இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். புரியுதுங்களா? ஸோ இதோட 25 50 வரைக்கும் போகும். அகைன் 25 அகைன் 25 50 அகைன் 25 50 இப்படி போயிட்டு போயிட்டு தான் மார்க்கெட் வந்து கீழே வர முடியும். புரியுதுங்களா? இதெல்லாம் மார்க்கெட்டோட சைக்கிள். இதெல்லாம் இல்லாம மார்க்கெட்ல வந்து ஃபங்க்ஷனே ஆக முடியாது. இதெல்லாம் தெளிவா தெரிஞ்சுக்கணும். சப்ளை டிமாண்ட் இல்லாம மார்க்கெட் வெறும் சப்ளை வச்சுட்டே போகவும் முடியாது. வெறும் டிமாண்டை வச்சுட்டே ரொம்ப தூரம் டிராவல் பண்ணவும் முடியாது. அதெல்லாம் நம்ம வந்து ஏற்கனவே பழைய வீடியோவில் வந்து தெளிவாக பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக என்ன பார்த்துருக்கோம்? ஒரு பேட்டர்ன் அனாலிசிஸ் பார்த்துருக்கோம். அந்த பேட்டர்ன் அனாலிசிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல்ல பேட்டர்னுங்கிறது என்ன? மார்க்கெட் கீழே இருந்து மேலே போய் கீழே வந்திருக்கு. ஒரு ஏ பேட்டர்ன். ஏ பேட்டர்னோட தலையை உடைச்சு மார்க்கெட் என்ன நடந்திருக்கு? இது புதுசாக தலை வச்சிருச்சு. இந்த தலையை உடைச்சு புதுசாக ஹை போயிருச்சு. அதான் தலை வைக்கிறது. அப்போ என்ன நடந்திருக்கு கீழே? இதோட 25 50 75 100 அப்போ இங்க இந்த 100 இந்த பேஸ் வர முடியாம திரும்பி போயிருக்கு. அப்ப இதுக்கு பேர் என்னது? ஃபெயில்டு ஏ பேட்டர்ன். 3 விதமான ஏ பேட்டர்ன் இருக்கு. ஒன்னு ஈக்குவல், புரியுதுங்களா? இன்னொன்னு இந்த பேஸுக்கு எங்க இருந்து பையர் கொண்டு போனாங்களோ அந்த இடம் வரைக்கும் செல்லரால கொண்டு வர முடியாம போச்சு அப்படின்னா இதுக்கு பேர் என்னது? ஃபெயில்டு. எந்த இடத்துல இருந்து பையர் கொண்டு போனாங்களோ அதே இடத்துக்கு திரும்ப பையர் கொண்டு வந்துட்டாங்க, செல்லர் கொண்டு வந்துட்டாங்கன்னா அதுக்கு பேர் ஈக்குவல். அதுக்கப்புறம் எந்த இடத்துல இருந்து பையர் கொண்டு போனாங்களோ அதே இடத்த தாண்டி செல்லரால கொண்டு போக முடியும்னா இது வந்து எக்ஸ்ட்ரா. இப்படி விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ அதே தான் இங்கே என்ன நடந்திருக்கு? முதல்ல உள்ள அந்த ஏ பேட்டர்ல ஃபர்ஸ்ட் இங்கேருந்து பையர் கொண்டு போனாங்க. அகெயின் திரும்ப செல்லர் இவ்வளோ தூரம் தான் கொண்டு வர முடிச்சு. இந்த தலையை உடைச்சு பாடி வைக்கிறது எங்கே வச்சிருக்கு? இங்கே தான் வச்சிருக்கு. அப்போ இவ்வளோ தூரம் தான் கொண்டு வர முடிச்சு. அப்போ என்ன ஆகுது? இதோட பேஸுக்கு கொண்டு வர முடியலை. அப்போ இதுக்கு பேர் ஃபெயில்டு. அகெயின் அகெயின் இந்த ஓவரால் ஹை எடுத்துக்கோங்க. பையர் இவ்வளோ தூரம் கொண்டு போயிருக்காங்க. இப்போ செல்லரால் இவ்வளோ தான் கொண்டு வர முடிச்சு. இந்த பேஸுக்கு மறுபடியும் கொண்டு வர முடியல. இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் ஃபெயில்டு. இந்த தலையை உடைச்சு இங்கே பாருங்க, இந்த தலையை உடைச்சு தலை இந்த இடத்துல வச்சுட்டாங்க. ஸோ இதுதான் இப்படிதான் நீங்கள் பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு? பையர் இங்கேருந்து இவ்வளோ தூரம் கொண்டு போனாங்க. செல்லரால் இவ்வளோ தான் கொண்டு வர முடிச்சு. இந்த தலையை உடைச்சு பையர் மறுபடியும் கொண்டு போயிட்டாங்க. ஃபெயில்டு. மறுபடி பாருங்க, பையர் மொத்தத்தில் இவ்வளோ தூரம் கொண்டு போனாங்க. தலையை உடைச்சு இவ்வளோ தான் கொண்டு வர முடிச்சு. அகெயின் இங்கே புதுசாக கொண்டு போயிட்டாங்க. தலையை உடைச்சு ஃபெயில்டு. இப்படி நீங்கள் பார்த்துட்டே இருக்கணும். ஃபெயில்டு ஃபெயில்டு. அதுக்கப்புறம் நான் நேற்று என்ன சொன்னேன்? பேட்டர்ன் அனாலிசிஸில் முக்கியமானது என்னது? இன்சைடா அவுட் சைடா? இன்சைட் அவுட் சைடுனா என்ன? மார்க்கெட் ஒரு வி பேட்டர்ன் இருக்குன்னா இதில் இங்கே ஒரு ஆரம்பித்தது ஒன்று இருக்குது, முடிச்சது ஒன்று இருக்குது. அப்போ திரும்ப ரெண்டாவது வி பேட்டர்ன் இந்த முடிச்ச அளவுக்காவது வந்திருக்கா அப்படின்னு பார்க்குறது. வரல அப்படின்னா என்னது? அது அவுட் சைட் பேட்டர்ன். இந்த அளவுக்காவது வந்திருக்குன்னா இன்சைட் பேட்டர்ன். போயிட்டு திரும்பி வச்சுன்னா இன்சைட் பேட்டர்ன். அப்போ இந்த ஹை லோவுக்குள்ள வந்துட்டு போச்சுன்னா இன்சைடு, அதோட க்ளோஸ் வந்துச்சு அடுத்த வி வந்து அடுத்து வச்சதுன்னா இன்சைடு. இதை தாண்டி இந்த பவுண்டரிக்குள்ள வைக்க முடியாம மார்க்கெட் இப்படியே திரும்பிடுச்சுன்னா அவுட் சைடு. புரியுதுங்களா? ஃபெயில்டு பேட்டர்னுங்கிறது என்னது? ஃபெயில்டுங்கிறது கவனிங்க. ஃபெயில்டுங்கிறது என்னன்னா இப்போ மேலேருந்து செல்லர் கொண்டு வந்தாங்க, திரும்ப பையர் கொண்டு போனாங்க. இந்த கையை இந்த பேஸுக்கு போக முடியல அப்படின்னா அது வந்து ஃபெயில்டு. அப்படியே திரும்பிச்சுன்னா ஃபெயில்டு. ரெண்டாவதோட மார்க்கெட் வந்துட்டு இந்த பாட்டமுக்கே போக முடியல, இந்த லோவுக்கே போக முடியல, இந்த லோவுக்கே போக முடியாம மார்க்கெட் இப்படி திரும்பி வருதுன்னா அது அவுட் சைட். சரிங்களா? அதே மாதிரி தான் என்ன இருக்கும்? வி பேட்டர்னுக்கு இன்சைட் அவுட் சைடு இருக்கிற மாதிரி மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா ஏ பேட்டர்னுக்கும் இருக்கும். இப்போ நீங்க நல்லா கவனிங்க. ஏ பேட்டர்னை மேலே போச்சு, திரும்ப இவ்வளவு தூரம் வந்துச்சு. அகெயின் கவனிங்க, மேலே போச்சு. ரெண்டாவது தடவை என்ன பண்ணாங்க? இதுக்கு உள்ளதான் க்ளோஸ் வச்சிருக்காங்க. அப்போ இது இன்சைட் பேட்டர்ன். இதெல்லாம் கவனிக்கணும். அடுத்து என்ன நடந்துச்சு? மார்க்கெட் இவ்வளோ தூரம் வந்தாங்க. ஏற்கனவே பையர் எவ்வளோ தூரம் கொண்டு வந்தாங்களோ அதே தூரத்தை தாண்டி பேஸுக்கு வர முடியல. ஆனால் அதே தயார் தூண்டி இந்த பவுண்டரிக்குள்ளே வந்துட்டாங்க. அப்போ இன்சைட் பேட்டர்ன். செல்லர் ஸ்ட்ராங்காகவே இருக்காங்க. அகெயின் பாருங்க, இதை உடைச்சு பையர் கொண்டு போனாங்க. மறுபடி பாருங்க, பையரால் இவ்வளோ தூரம் கொண்டு வர முடியல. இப்போ தான் பையர் அக்ரெசிவாக ஸ்ட்ராங் ஆகுறாங்க. இதுக்கு பேர் ஃபெயில்டு பேட்டர்ன்.
புரியுங்க. அது போக என்ன ஆகுது, அவுட் சைட் பேட்டர்னும் வேற வச்சிருக்காங்க. இதை தாண்டி மறுபடியும் வர முடியல. ஃபர்ஸ்ட் டைம் இந்த பாடி வீக்குள்ள வந்தாங்க, இந்த பேட்டர்னோட இதுக்குள்ள வந்தாங்க, அடுத்து அகைன் வந்தாங்க, 3வது டைம் வந்தாங்க. ஆனா 4வது தடவை வர முடியல. அப்போ மார்க்கெட் வந்து ரொம்ப அக்ரெசிவா மேல போகுதுன்னு அர்த்தம். அடுத்து இந்த தலையை உடைச்சு புதுசா இங்க வரைக்கும் பையர் மறுபடியும் கொண்டு போயிட்டாங்க. திரும்ப என்ன நடந்திருக்கு, ஆனா அகைன் செல்லர் ஸ்ட்ராங்கா எடுத்தாங்க. அடுத்து என்ன நடந்திருக்கு, மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா தெரியும், இந்த தலையை உடைச்சு மறுபடியும் புதுசா போயிட்டாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த பேஸுக்குள்ள வந்து தொட்டுட்டாங்க. அப்ப என்ன நடக்கும், மார்க்கெட் வந்து இப்படி நீங்க இது இன்சைடா அவுட் சைடா, புரியுதுங்களா, ஃபெயில்டா, இது ரெண்டையுமே நீங்க பார்த்தாலே மார்க்கெட் வந்து யாரோட கண்ட்ரோல்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா யாரோட கண்ட்ரோலுக்கு வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு கிளீனா தெரியும். அதே மாதிரி மார்க்கெட்ல வந்து அவுட்லைன் கேண்டில் அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா முதல்ல என்ன பண்ணணும், இங்க இருக்கிற விக்கை தாண்டி விக் வந்திருக்கு, அடுத்து என்ன பண்ணணும், இந்த விக்கை தாண்டி பாடி போகணும், போயிருக்கா. அடுத்து பாருங்க விக் வந்திருக்கு, இந்த விக்கு அதிகபட்சம் போன விக்கு, இது விக்கை தாண்டி பாடி போகணும், போயிருக்கா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, பாடி விக்கு, அடுத்து விக்கை தாண்டி பாடி போகணும், விக்கை தாண்டி விக்கு போயிருக்கு, அடுத்து விக்கை தாண்டி பாடி போனா தான் மேலே போகும், இல்லைன்னா மார்க்கெட் செட்டில் ஆகிடும். இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க என்ன பண்ணணும், இன்ச் பை இன்ச் ஒவ்வொன்றா மானிட்டர் பண்ணணும். அதே மாதிரி நம்ம நேற்று 4 ஹவர்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டேயோடது பார்த்துட்டு இருக்கோம். டேயோட 50% வந்து மேலே இருக்கு, கரெக்டுங்களா. கண்ணுக்கு தெரிஞ்சு எங்கே ஹை இருக்கோ அங்கே வரைங்க, சார்ட்டை ரீசெட் பண்ணி அது வரைஞ்சிங்கன்னா அதோட மார்க்கெட் எந்த பவுண்டரியில் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். அப்போ டேயோட 50% இங்கே இருக்குது. அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், 1 ஹவரோடது 4 ஹவரோடது வந்து இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். ஸோ இப்போ 1 ஹவரோடது மார்க்கெட் எங்கே இருக்குது, இங்கேருந்து இங்கே போயிட்டு இருக்கு. அப்போ 1 ஹவரோட 50% இங்கே இருக்குது. அப்போ மேலே உடச்சி போனால் டேயோட 50% மேலே இருக்குது, 1 ஹவரோட 50% தாண்டி கீழே வர முடியாமல் மார்க்கெட் என்ன இருக்குது, மேலே போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இன்னும் டவுன் கிரேட் பண்ணி வரைஞ்சோன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தா தான் இங்கேருந்து இங்கே வரைஞ்சது ஒரே ஃப்ரேம்லையும் டவுன் கிரேட் பண்ணி வரையலாம், இல்லை அடுத்தடுத்த ஃப்ரேம் போயிட்டு மார்க்கெட் வந்து நீங்கள் டவுன் கிரேட் பண்ணி வரையலாம். இப்போ அதிகபட்சம் ஹை கண்ணுக்கு தெரிஞ்சு எங்கே இருக்குது, இங்கே இருக்குது, அதிகபட்சம் லோ இங்கே இருக்குது. அப்போ என்ன இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. அடுத்து பாருங்கள் 15 மினிட்டோடதும் 50% இங்கே இருக்குது. இப்போ மார்க்கெட் வந்து 1 ஹவருக்கு இங்கே வருதோ வரலையோ, அடுத்து மார்க்கெட் மேலே தான் போகுதுன்னா என்ன பண்ணணும், இந்த 50% லைனை தாண்டி மார்க்கெட் கீழே வரக்கூடாது. ஸோ அதுக்கப்புறம் இன்னும் சுருக்கி வரைகிறோம், டவுன் கிரேட் பண்ணால் 5 மினிட்டை ரீசெட் பண்ணி இப்படி வரைஞ்சிங்கன்னா அதில் என்ன இருக்குது, இதே ஹையர் லோவில் தான் 5 மினிட் இருக்குது. ஸோ 5 மினிட்டும் சேம் தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1 மினிட் நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா கண்ணுக்கு தெரிஞ்சு அதிகபட்சம் லோ இங்கே இருக்குது, அதிகபட்சம் ஹை எங்கே இருக்குது, அதை ட்ரா பண்ணிங்கன்னா மார்க்கெட் வந்து க்ளீனாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும். இப்போ 1 மினிட்டோட கவனிங்க, 1 மினிட்டோட 50% மார்க்கெட் இருக்குது க்ளீனாக. இப்போ இது 1 மினிட்டோட 50% வெளியில் அவுட் சைட் கேண்டில் வச்சுட்டு இந்த விக்கை தாண்டி கவனிங்க, லாஸ்ட்டாக உள்ள கேண்டில் இதுதான், அதிகபட்ச லோ அந்த கேண்டில் இதுதான். இந்த விக்கை தாண்டி விக்கும் போல, இப்போ வரைக்கும் விக்கு மட்டும் தான் தாண்டி போல. இப்போ பாடி வந்து மெதுவாக கீழே கொண்டு வந்துட்டு இருக்கு. இங்கேருந்து செல்லிங் பாடி இங்கே வந்திருக்கு. இப்போ இந்த பாடி தாண்டி பாடி வந்துச்சு, அடுத்து இந்த விக்கை தாண்டி விக்கை தாண்டிடும். பாடி தாண்டி பாடி வந்துச்சுன்னா அடுத்து என்ன நடக்கும், மார்க்கெட்டில் விக்கை தாண்டி விக்கு நடந்துடும். அப்போ என்ன ஆச்சு, இந்த பேஸை உடைச்சது அப்படின்னா மார்க்கெட் என்ன ஆகும், அடுத்து இங்கே வந்துடும். இங்கே என்ன இருக்குது நமக்கு கவனிங்க, வழக்கம் போல் 5 மினிட்டோட 50% இங்கே இருக்குது. அதை உடைச்சா எங்கே வந்துடும், மார்க்கெட் வந்து இதோட பேஸ் இங்கே இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் மேஜர் பவுண்டரியை வச்சுட்டே மார்க்கெட்டை வந்து அடுத்தடுத்த விஷயங்களை ரொம்ப நுணுக்கமாகவும் நீங்கள் பார்க்கலாம், ரொம்ப விரிவாகவும் பார்க்கலாம். சரியா, சரி. இப்போ இது இன்னும் மேலே தான் போகுது, நீ மேலே போகணுன்னா என்ன பண்ணணும், கீழே உள்ள இந்த ஏரியாவை தாண்டி உடைச்சு அவுட் சைட் கேண்டில் வைக்கக்கூடாது. அப்போ மேலே போகணுன்னா முதல்ல என்ன பண்ணணும், மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே உள்ளதை தாண்டி வைக்கலைன்னா எங்கே போயிடும், இந்த 1 மினிட்டோட இந்த 50% லைனுக்கு மார்க்கெட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி நீங்கள் வந்து இப்போ எல்லாம் வரைஞ்சாச்சு. ஸோ எல்லாம் வரைஞ்சி இப்போ நான் என்ன பண்ணுறேன், அதிகபட்ச ஹை லோக்கு மட்டுமே நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் போயிட்டு ஒரு பெரிய பவுண்டரியில் பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் 1 ஹவரை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸில் போய் எல்லாம் வரைஞ்சிட்டு நீங்கள் அவுட்லைனாக பார்த்தீங்கன்னா க்ளீனாக தெரியும். இப்போ மார்க்கெட் வந்து 1 மினிட்ல இருக்குது, இதை உடைச்சதுன்னா 5 மினிட் இங்கே வந்துடும். அண்ட் தென் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 1 மினிட்டை உடச்சி 5 மினிட் இருக்குது. ஸோ அதை உடச்சுன்னா 15 மினிட்ஸ் இங்கே வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹவரோட இங்கே வந்துடும். இந்த மாதிரி மார்க்கெட்டில் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம், மிட் டேர்ம், லாங் டேர்ம் பவுண்டரி வந்து நீங்கள் அவுட்லைனாக வரைஞ்சிட்டு தான் ஸோ மார்க்கெட்டில் வந்து நீங்கள் டிசிஷனே எடுக்க ஆரம்பிக்கணும். ஸோ நீங்கள் மார்க்கெட்டை வந்து ஏதோ ஒரு இடத்துல வரைஞ்சிட்டு இப்படி தான் மார்க்கெட் வேலை செய்யும் அப்படிங்கிறத பார்க்குறத விட ஓவரால் மார்க்கெட்டோட பவுண்டரி வந்து கிளியராக தெரியணும். ஓவரால் கிளியராக தெரிஞ்சுன்னா ஸோ நீங்கள் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த விஷயங்களை வந்து நீங்கள் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்கள் பாருங்கள், மார்க்கெட் வந்து 1 மினிட்டோட அந்த லைனை உடைச்சு மார்க்கெட் வந்து நான் சொன்னேன் இல்லையா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி,
1 மினிட்டை வந்து இப்போ என்ன பண்ணணும் நான் சொன்னேன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு சொன்னேன்னா இந்த பாடியை தாண்டி ரெட் கலர் பாடி இங்கே வந்துச்சு. அப்போ இந்த பாடியை தாண்டி வெளியில் பாடி வரக்கூடாது அப்படின்னு நான் சொன்னேன். இதை தாண்டி பாடி வந்துருச்சு. அப்போ என்ன ஆகும்? இதை தாண்டி பாடி வந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து இந்த விக்கை தாண்டி விக்கு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்கு. அப்போ இது மேலே தான் போகுதுன்னா என்ன பண்ணணும்? அகெயின் இங்கே பாடி வீக் இருக்கு இல்லையா 1 ஹவரோடது, இங்கே பாடி வீக் அதிகபட்சம் போன பாடி பையர் கொண்டு போனது இது அதிகபட்ச விக்கு இந்த பேஸ் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்போ இந்த லைனை உடைச்சு மேலே போச்சு, உடைச்சிட்டாலும் அவுட் சைட் கேண்டில் வச்சுட்டாலும் இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இதை தாண்டி இப்போ பாடி வந்துட்டு இருக்கு. இப்போ இதை தாண்டி விக்கு வரலாம் எவ்வளோ தூரம் வேணாலும். அகெயின் இதை தாண்டி மறுபடியும் பாடி வெளியில் வச்சுட்டாங்கன்னா செல்லர் வந்து ஸ்ட்ராங்காக அவங்க கண்ட்ரோலில் மார்க்கெட் எடுத்துருவாங்க. ஸோ அப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஸுக்கு 5 மினிட்டோட அடுத்த பேஸ் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ இந்த 5 மினிட்டோட பேஸ் 50% லைனுக்கு மார்க்கெட் வந்துடும். பேஸ் வந்து இங்கே இருக்குது, 50% வந்து இங்கே மார்க்கெட் வந்து வந்துடும். இந்த 5 மினிட்டோட பேஸ் எங்கே இருக்கோ அந்த இடத்துல தான் 1 ஹவரோட 50% இருக்குது. மார்க்கெட் வந்து ஒவ்வொன்றும் இன்டர் கனெக்டட், புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் நீங்கள் சீரியஸாக பார்த்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொரு மார்க்கெட்டும் ப்ரைஸும் இன்டர் கனெக்டட். சும்மா காரணம் இல்லாமல்லாம் ஒரு பவுண்டரியை வந்து நம்ம வரையலை. அதான் நான் சொல்கிறேனே, நீங்கள் உலகத்தில் எந்த வீடியோவில் தேடினாலும் இந்த விஷயங்கள்லாம் இருக்காது. என்னோட 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு புரியணுங்கிறக்காக ரொம்ப ஒரே ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு உங்களுக்கு மொத்த மார்க்கெட்டையும் புரிய வைக்கணுங்கிறனால தான் இந்த விஷயம் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஒவ்வொரு இதுவும் இன்டர் கனெக்டட். இதோட பவுண்டரி இருக்கிற இடத்துல தான் பாருங்க 1 ஹவரோட இருக்கும். இப்படி நீங்க என்ன வேணாலும் எடுத்து மார்க்கெட்டை கனெக்ட் பண்ணி பாருங்க. ப்ரைஸ் எல்லாம் இன்டர் கனெக்டட், புரியுதுங்களா? நீங்க நினைக்கிற சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அங்கெல்லாம் மார்க்கெட் வேலை செய்யாது. 10க்கு 3 தடவை வேலை செய்யும். அது உங்களை ட்ராப் பண்றதுக்கு, ஏமாத்துறதுக்கு. 7% மீதம் இருக்கிற 7 ட்ரேட் வந்து நீங்க நினைக்கிற இடத்துலலாம் வேலை செய்யாது. நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா, உங்களுக்கே ஒரு விஷயம் தெரியும்னா பெரிய பணக்காரனுக்கு தெரியாம இருக்குமா? அங்கெல்லாம் வேலை செய்யற மாதிரி காட்டுவாங்க. அவங்க முட்டாள் மாதிரி காட்டி உங்களை அறிவாளின்னு நம்ப வைப்பாங்க. நீங்க உங்களை அறிவாளின்னு நம்ப வச்சாதான் உங்களை முட்டாளாக்க முடியும். புரியுதுங்களா? அறிவாளின்னு நம்ப வைக்கணும். முட்டாள அறிவாளின்னு நம்ப வச்சாதான் அவனை முட்டாளாவே இருக்க வைக்க முடியும். அவன் முட்டாள் நம்ம அப்படின்னு உணர ஆரம்பிச்சிட்டான்னா அவன் அறிவாளியா அந்த செகண்ட்ல இருந்து அவன் அறிவாளியா மாறிடுவான். அதனாலதான் மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களை அறிவாளி மாதிரியே வச்சுப்பாங்க. நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு 10க்கு 3 தடவை நடக்கும் நேச்சுரலா. புரியுதுங்களா? நான் தான் சொல்றேனே, குரங்கு ட்ரேட் பண்ணா கூட லாபம் வரும். குழந்தை மார்க்கெட்ல பை செல் போட்டா கூட லாபம்லாம் வரும். புரியுதுங்களா? அதுக்காக அது தெரிஞ்சு பண்ணுது புரிஞ்சு பண்ணுதுன்னு அர்த்தம் கிடையாது. மார்க்கெட்டோட ஃப்ளோல அது பாட்டுக்கு பண்ணிட்டு இருக்கு. அதே மாதிரிதான் அப்போ மார்க்கெட்டோட ப்ரைஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு இன்டர் கனெக்டட். இது இருக்கிற இடத்துல தான் அது இருக்கும். இதெல்லாம் நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன், டேர்ம்ல சொல்லியிருக்கேன். ஷார்ட் டேர்மோட மிட் டேர்ம், லாங் டேர்ம், இந்த மாதிரி மார்க்கெட்ல 9 பவுண்டரி இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போ இந்த 9 பவுண்டரியும் ஒண்ணுக்கு ஒண்ணு இன்டர் கனெக்டட். அது மாதிரி நான் ஏற்கனவே இந்த விஷயங்கள்லாம் நான் சொல்லியிருக்கேன். மார்க்கெட் முதல்ல வந்து ஒரு சிங்கிள் லேயர் போடுது அப்படின்னா இது மாதிரி இன்னொரு மடங்காவது அடுத்து வந்து அடுத்த பவுண்டரியில போடும். அது மாதிரி இது மாதிரி 1 to 2 மடங்காவது அடுத்த பவுண்டரியில போடும். இதெல்லாம் நான் பழைய வீடியோல தெளிவா சொல்லியிருக்கேன். இது எல்லாமே கிறிஸ்டல் கிளியரா நடக்கும். நீங்க எந்த இடத்துல வேணாலும் மார்க்கெட் எடுத்து அப்ரோச் பண்ணுங்க, கிறிஸ்டல் கிளியரா நடக்கும். இப்ப பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப இங்க மார்க்கெட் வந்து எவ்வளவு போயிருக்கோ அடுத்து பாருங்க அது அளவுக்கு போகும் இல்லையா? அடுத்து வந்து சேர்த்து அது மாதிரி அதை விட ஜாஸ்தியா போகும். அடுத்து பாருங்க அதை விட ஜாஸ்தியா போகும். இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் மார்க்கெட் அதோட விஷயங்களை கிளியரா பண்ணும். அதனாலதான் மார்க்கெட்டுக்கு ப்ரைஸ் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றது. ப்ரைஸ் தான் என்ன ஆகும், மார்க்கெட் வந்து நிறைய வால்யூம் அட்ராக்ட் பண்ணும். ப்ரைஸ் ஆஃப் அட்ராக்ஷன் நம்ம சொல்லியிருக்கோம், ப்ரைஸ் ஆஃப் ஓப்பனிங், ப்ரைஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், அதுக்கப்புறம் கண்ட்ரோல் ஆஃப் ஃபியர், கண்ட்ரோல் ஆஃப் கிரீட், இதெல்லாம் மார்க்கெட்டை லீட் பண்றது. அது மாதிரி இந்த வார்த்தையெல்லாம் போய் எங்கேயும் தேடிட்டு இருக்காதீங்க. கூகுளில் அது இதெல்லாம் எங்கேயுமே இருக்காது உலகத்துல. இதெல்லாம் உங்களுக்கு புரியணுங்கிறக்காக நான் உங்களுக்கு மேக் பண்ணி சொன்ன வார்த்தைகள், இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம். புரியுதுங்களா? அதனால மார்க்கெட் வந்து ஒவ்வொன்றும் இன்டர் கனெக்டட். அதனால தான் உங்களுக்கு நான் என்ன சொன்னேன்னா ஒரு ஷார்ட் டேர்ம், மிட் டேர்ம், லாங் டேர்ம் இந்த பவுண்டரி நீங்கள் நீட்டாக வரைஞ்சிட்டிங்கன்னா மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு கிளியராக மார்க்கெட் வந்து அடுத்து இங்கே தான் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற விஷயம்லாம் மார்க்கெட் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்றத நான் சொன்னேன். அப்போ இந்த மாதிரி ஷார்ட் டேர்ம், மிட் டேர்ம், லாங் டேர்ம் பவுண்டரி எடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும், மார்க்கெட் வந்து அப்ரோச் பண்ணணும். அப்போ மார்க்கெட் எங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கவனிங்க. ஃபஸ்ட்டு இப்போ இந்த வி பேட்டர்னை கவனிங்க. ஃபர்ஸ்ட் இங்க இருக்கு, இந்த ஸ்லாண்டிங்ல முடிஞ்சிருக்கு. ரெண்டாவதும் பாருங்க வி பேட்டர்ன் இந்த ஸ்லாண்டிங்ல தான் முடிஞ்சிருக்கு. அடுத்து மூணாவது வி பேட்டர்ன் பாருங்க இந்த ஸ்லாண்டிங் தான் முடிஞ்சிருக்கு. நாலாவது வி பேட்டர்ன் இதே ஸ்லாண்டிங்ல தான் முடிஞ்சிருக்கு. கொஞ்சம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஃபர்ஸ்ட் இப்படி தள்ளிச்சு, அதே மாதிரி தான் இப்போ லைட்டா பையரோட இன்வால்மெண்ட் இருக்கு. இப்படி தெரியுதுங்களா? வி பேட்டர்னே கொஞ்சம் கொஞ்சமா மேல அந்த டாப்பை நோக்கி போயிட்டே இருக்கு. இப்படி ஸ்ட்ரைட்டா வச்சீங்கன்னா இப்படி
அப்ப இதுல இருந்து என்னென்ன ஆங்கிள் இருக்கு அப்படிங்கறத நீங்க பாத்தீங்கன்னாலே ஓரளவு மார்க்கெட்டை இது பண்ணிடலாம். அப்ப என்ன நடக்குது மார்க்கெட்டு கவனிங்க. ஏற்கனவே சொன்னதுதான் சிம்பிள். நீங்க இதுக்கு போயிட்டு பெருசாலாம் இது பண்ணிக்க வேண்டாம். இந்த மொத்தத்துக்கும் என்ன பண்ணீங்க, இது 100, இது வந்து 75, இது 50, இது 25, இப்படிதான். அப்ப எந்த ஏரியாவில் இருக்கு அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா தெரியும். இதோட 50, இதோட 50, இதோட 50, இதோட 50, இப்படி மார்க்கெட் என்ன ஆகும், அதோட இதை ஆங்கிளை வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணும். அப்ப என்ன நடக்குது, மார்க்கெட் இங்க போக முடியாம இப்ப நீங்க இதை பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதுதான் ஷார்ட் டர்ம் பவுண்டரி கரெக்டா. இந்த 25 to 50ங்கிறது மிட் டர்ம் பவுண்டரி, 50 to 75ங்கிறது லாங் டர்ம், ஐ மீன் 0 to 25ங்கிறது மைக்ரோ ஷார்ட் டர்ம் பவுண்டரி, 25 to 50ங்கிறது ஷார்ட் டர்ம் பவுண்டரி, 50 to 75ங்கிறது மிட் டர்ம், 75 to 100ங்கிறது பேஸ் அல்லது லாங் டர்ம் பவுண்டரி. அப்போ மார்க்கெட் என்ன ஆகுது, போற மார்க்கெட் திரும்பி எதுக்குள்ள வருது, ஷார்ட் டர்ம் பவுண்டரிக்குள்ள வருது. இதை நீங்க பார்க்கணும். உங்களுக்கு குணாசில வரைஞ்சே நான் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். பவுண்டரிக்குள்ள ஷார்ட் டர்ம் பவுண்டரிக்குள்ள வருது 25 75. இப்போ போன மார்க்கெட் கவனிங்க, இங்க இருந்து போச்சு, போயிட்டு திரும்பி இங்கே வந்துச்சு, ஷார்ட் டர்ம் பவுண்டரிக்குள்ள வந்துச்சு, மறுபடியும் திரும்பி வர, இது போயிட்டு இன்னொரு தடவை திரும்பி வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் இங்கே இருக்கு. அப்போ என்ன பண்ணக்கூடாது, ஃபர்ஸ்ட் டைமு இந்த பாடி விக்கு இங்கே இருக்கு, பாடி இங்கே இருக்கு, விக்கு இங்கே இருக்கு. இது போயிட்டு எப்போ எவ்வளோ நேரம் கழிச்சு திரும்பி வந்தாலும் இந்த இந்த விக்கை தாண்டி விக்கு வைக்கலாம், பாடி வைக்கக்கூடாது. சரி போயிடுச்சு, திரும்பி வந்துச்சு, ரெண்டாவது தடவை வந்துச்சு இல்லையா. இப்போ இப்போ என்ன பண்ணிருச்சு, திரும்பி இந்த பவுண்டரியை தாண்டி வெளியில இங்கே போயிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமா கவனிங்க, இந்த இந்த பவுண்டரி கிட்ட வந்துருச்சு. இது போயிட்டு நீ எப்ப திரும்பி வந்தாலும் ரெண்டாவது இந்த பாடி இந்த விக்கை தாண்டி இனி விக்கு வெளியில வைக்கலாம், பாடி வைக்கக்கூடாது. போயிட்டு திரும்பி வந்துச்சு, அடுத்து என்ன நடந்திருக்கு, திரும்பி நடந்திருக்கு கரெக்டா. அடுத்து இது போயிட்டு எத்தனை நாள் எத்தனை மாசம் கழிச்சு திரும்பி வந்தாலும் திரும்ப இந்த பாடி இந்த விக்கை தாண்டி வெளியில அவுட் சைட் கேண்டில் வைக்கக்கூடாது. அப்ப என்ன நடக்குது, மார்க்கெட் பாருங்க, எல்லா இடமுமே மார்க்கெட் திரும்ப 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 அந்த 25க்குள்ளே திரும்ப திரும்ப வருது. தெரியுதுங்களா உங்களுக்கு. சரி, அது மட்டும் இல்லை, அடுத்தடுத்த விஷயங்களையும் கவனிக்கணும். அடுத்து ஃபர்ஸ்ட் டைம் மார்க்கெட் போச்சு, இதோட ஓவராலில் எது வரைக்கும் போச்சு, ஒரு 35 அளவுக்கு போச்சு. ரெண்டாவது ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க இங்கே இருக்கு, ஃபர்ஸ்ட் இங்கே போச்சு, அடுத்து ரெண்டாவது அதோட ஹை போச்சு, அதோட விக்கு போச்சு, அடுத்து நாலாவது வந்து பாருங்க 50% வரைக்கும் போச்சு, பாடி போச்சு. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதை தாண்டி பாடி போகல, விக்கு மட்டும்தான் போயிட்டு இருக்கு. இப்போ விக்கை தாண்டி விக்கு தான், விக்கை தாண்டி விக்கு. அப்போ இந்த பாடியை தாண்டி இந்த பாடியை மார்க்கணும், பாடி போயிருக்கு, பாடி போயிருக்கு, அடுத்து விக்கை தாண்டி விக்கு போயிருச்சு. அடுத்து அடுத்து என்ன பண்ணணும், மார்க்கெட் இன்னி மேலே போகிறதுனா இந்த விக்கை தாண்டி பாடி போகணும், அதான் அர்த்தம். அடுத்து என்ன பண்ணக்கூடாது, கீழே இந்த அல்டிமேட்டாக எங்கெல்லாம் பாடி விக்கு இருக்கோ, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அல்டிமேட்டாக இங்கே இருக்குது, இதை தாண்டி வெளியில் அவுட் சைட் இது வரைக்கும் வரலாம், இதை தாண்டி விக்கு வைக்கலாம், பிரச்சனை இல்லை. இதை தாண்டி பாடி வச்சதுன்னா மார்க்கெட் வந்து இந்த பேசிக்கே வந்துடும். நம்ம பார்த்தோம் இல்லையா 1 ஹவரோட கீழே பை பேஸ், அதை நம்ம டெலிட் பண்ணிட்டோம். ஸோ 1 ஹவரோட பேசிக்கே வந்துரும்னு அர்த்தம். இப்படிதான் மார்க்கெட் வந்து நீங்கள் இந்த பவுண்டரியை வச்சே கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட்டை நீங்கள் அனலைஸ் பண்ணலாம். மார்க்கெட் உங்களோட பேசும், ஐ மீன் சார்ட் உங்களோட பேசும். இந்த பவுண்டரியை ஃபாலோ பண்ணீங்கனாலே தெரியும், 25 போயிருச்சு, திரும்ப மைக்ரோ ஷார்ட் டர்ம் பவுண்டரிக்குள்ளே வந்திருக்கு, மறுபடியும் மேலே போயிருக்கு, இப்போ மைக்ரோ ஷார்ட் டர்ம் பவுண்டரிக்குள்ளே வருது அப்படின்னு அர்த்தம். அப்போ எங்கே போயிட்டு வருது, 50யை தாண்டி மேலே விக்கு மட்டும்தான் வச்சிருக்கு, பாடி வைக்க முடியல. அப்போ மார்க்கெட் இந்த பேசிக்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது இங்கேயே தெரிஞ்சிடும். அதான் கேண்டில் அனாலிசிஸ் ரொம்ப முக்கியம், இங்கேயே தெரிஞ்சிடும். அப்போ இதை உடச்சி மார்க்கெட் வெளியில் அவுட் சைடு வச்சதுன்னா அடுத்து என்ன நடக்கும், இந்த ஹையர்லோட கவனிங்க, இந்த ஹையர்லோட இருக்கிற இடத்துல இருந்தே மார்க்கெட்டை பார்க்கலாம். இந்த ஹையர்லோட 50% மார்க்கெட் வந்துடும், இந்த அளவுக்காவது மார்க்கெட் வந்துரும்னு அர்த்தம். அப்போ இந்த இடம் வந்தோடனே மறுபடியும் என்ன பண்ணணும், கேண்டில் அனாலிசிஸ் பண்ணணும். இப்படி மார்க்கெட்டை வந்து ட்ரெண்டாகவும் வெறும் ட்ரெண்டை வச்சும் நீங்கள் பார்க்கலாம், கேண்டிலை வச்சும் பார்க்கலாம், பேட்டர்னை வச்சும் பார்க்கலாம், மல்டிப்புளாக நீங்கள் பார்க்க முடியும். புரியுதுங்களா. வெறும் ஒரு மார்க்கெட்டோட அந்த பவுண்டரியை வச்சே நீங்கள் மொத்த மார்க்கெட்டையும் அனலைஸ் பண்ணலாம். அடுத்த ப்ரைஸ் இங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பண்ணலாம். ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, அது வேகமாக போகுமா மெதுவாக போகுமா அது உங்கள் கண்ட்ரோலில் இல்லை, என்னோட கண்ட்ரோலில் இல்லை, அது கடவுளோட கண்ட்ரோலில் இருக்குது. கடவுளுக்கு தான் தெரியும் அடுத்த செகண்ட் என்ன நடக்குன்னு. புரியுதுங்களா. நான் இப்பவும் நான் அடிக்கடி சொல்றேன் தான், மார்க்கெட் வந்து நீங்க எடுக்கிற பொசிஷன் நெகட்டிவா 100% போகும், எந்த இடத்துலயும் பொசிஷன் வந்து லாஸ்ல போகாது. அவ்வளவு ட்ரேடையும் ப்ராமிஸ், என்ன சொல்றது, ப்ராமிஸா க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நான் எந்த இடத்துலயும் போலியான வாக்குறுதி கொடுக்கல. அதை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும். எந்த இடத்துலயும் உங்களை ஆசை வார்த்தை காட்டுற எந்த விஷயத்தையும் நான் சொல்லலை. ஆனா இது தொழில், தொழில்ல ஒரு பொசிஷன் எடுத்தா அது நெகட்டிவ்ல 100% போகும்.
ஆனா அந்த பொசிஷனை மெக்கானிசம் பண்ணி ப்ராஃபிட் கொண்டு வர முடியுங்கிறத தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் ஆணித்தரமா. நீங்க எடுக்கிற ட்ரேடெல்லாம் 100% ப்ராஃபிட் தான் போகும் அப்படிலாம் எந்த உத்தரவாதமும் கிடையாது. அதனாலதான் ஒவ்வொரு இடத்துலயும் சொல்லுவேன், வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்பு இல்லைன்னா அடுத்து என்ன ஆகும்? நம்ம ஒரு ப்ளே பண்ணதுக்கு அப்புறம் மார்க்கெட் ஒரு ப்ளே பண்ணும்ல. அப்ப அந்த ப்ளேக்கு அப்புறம் அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? நம்மளோட ப்ளேல நம்ம ஏற்கனவே எடுத்த அந்த அந்த பொசிஷனுக்கு உண்டான மெக்கானிசமும் அப்ளை பண்ண தெரியணும். இப்போ மார்க்கெட்டை நான் டெக்னிக்கலா எடுக்கிறேன். அந்த மார்க்கெட் வந்து நெகட்டிவ்ல போயிருச்சு. நான் நேத்தோட சாப்டர்ல தெளிவா சொல்லியிருக்கேன். அப்ப என்ன ஆகும்? ஃபண்டமெண்டலா மார்க்கெட்டை டைட் பண்ண பார்க்கணும். அதுக்கு மேல முடியலையா? ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்ல டைட் பண்ண பார்க்கணும். இதுக்கெல்லாம் நம்மளோட சைக்காலஜி ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நான் சொல்லியிருக்கேன். தொழில் எப்படி லாபத்துல நஷ்டத்துக்கு உட்பட்டதோ அதே மாதிரிதான் ட்ரேடிங்கும் லாப நஷ்டத்துக்கு 100% உட்பட்டது. 100% லாபம் வரக்கூடிய ஒரு சிஸ்டம் வந்து உலகத்திலே இல்லை. ஆனா மெக்கானிசம் பண்ணா கொண்டு வரலாம். ட்ரேடிங் சிஸ்டமா அப்படி டிஃபால்ட்டா இல்லை. நான் ஓப்பனா சொல்றேன். இதெல்லாம் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க. சும்மா அறகுறையெல்லாம் தெரியாம நீங்க பேச வேண்டாம் எப்பவுமே. புரியுதுங்களா? தெளிவா புரிஞ்சுக்கோங்க. 100% லாபம் தரக்கூடிய ஒரு ஒரு டிஃபால்ட்டான சிஸ்டம் உலகத்திலே இல்லை. ஆனா புரியுதுங்களா? நீங்க மெக்கானிசம் எல்லாம் பண்ண தெரியுது, ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்லாம் உங்களுக்கு கிளாரிட்டியா தெரியுது, மார்க்கெட்டை டெக்னிக்கல் ஃபண்டமெண்டலா ரீட் பண்ண தெரியுதுன்னா உங்களால ஓவரால் ப்ராஃபிட்ல வர முடியும். நான் சொன்னதுதான். ஒவ்வொரு 3வது ட்ரேடும் உங்களோட கேபிட்டலை ரைஸ் பண்ண முடியும். அதை தான் நாங்க இப்ப என்ன பண்றோம்? இந்த பேட்ச்ல கூட நாங்க என்ன பண்றோம்? ஆணித்தனமா ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கோம். முடியும், முடியும், முடியும். ஆனா எடுக்கிற எல்லா ட்ரேடுமே ப்ராஃபிட்ல போகணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. அப்படி போகவும் செய்யாது. ஒரு ஷார்ட் டேர்ம் பவுண்டரினா 10க்கு 7 ட்ரேடு நெகட்டிவ்ல தான் போகும்னு தான் நானே சொல்றேன். ஒரு மிட் டேர்ம் பவுண்டரியில மார்க்கெட் அப்ரோச் பண்ணீங்கன்னா 10க்கு 5 ட்ரேட் நெகட்டிவ்ல தான் போகும். ஒரு லாங் டேர்ம் பவுண்டரியில நீங்க அப்ரோச் பண்ணா கூட மார்க்கெட் வந்து 10க்கு 3 ட்ரேடு நெகட்டிவ்ல தான் 100% போகும். லாஸ் எல்லாம் ஆகாது அப்படிங்கிற எந்த ஆசை வார்த்தையும் நான் காட்டுறது இல்லை. அதே மாதிரி என்னோட ஸ்டூடெண்ட்டுக்கே ட்ரைனிங்கே முடிச்சு அவ்வளவு கான்ஃபிடென்ட்டா அவங்க வெளியில போவாங்க. அவங்களுக்கு கூட நான் என்ன சொல்றேன்? உங்களால லாஸ் ஆனா ஒரு அமௌண்ட் என்ன இருக்கோ 10,000னா இந்த 10,000 லாஸ் ஆனா கூட பரவாயில்லைன்னு ஒரு அமௌண்ட் இருக்குல்லையா? அதை வச்சுக்கிட்டு தான் நீங்க மார்க்கெட்ல ட்ரேடே பண்ணணும். ஏன்னா ட்ரேடுங்கிறது அடுத்த செகண்ட் என்ன வேணாலும் நடக்கும். அடுத்த செகண்ட் என்ன வேணாலும் நடக்கும். மார்க்கெட்ல என்ன வேணாலும் நடக்கும். அதே மாதிரி நான் திரும்ப திரும்ப சொல்றதான், உலகத்திலே நல்ல ஸ்டாக்குன்னு அப்படின்னு ஒரு ஸ்டாக்கே கிடையாது. இது சூப்பர் ஸ்டாக் அப்படின்னு சொல்றாங்களே, அப்படி ஒரு ஸ்டாக் எல்லாம் கிடையாது. இப்ப 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 கண்ணுக்கு தெரிஞ்சு அது சூப்பர் ஸ்டாக், அவ்வளவுதான். புரியுதுங்களா? இவர் சாவார்னே நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்றாங்களே, எப்படி சொல்றாங்க? 90 வருஷம் உயிரோட இருந்திருப்பாரு. இவர் இப்ப சாக போறதுன்னு நினைக்கிற மாதிரிதான் அது. அடுத்த செகண்ட் என்ன வேணாலும் நடக்கும். மார்க்கெட்ல சூப்பர் ஸ்டாக் அப்படிங்கிற ஒரு ஸ்டாக்கே கிடையாது. இன்னைக்கு அது சூப்பர் ஸ்டாக், அவ்வளவுதான். புரியுதுங்களா? நான் முத ஃபீல்டுக்கு வரும்போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சத்தியம் கம்ப்யூட்டர்ஸ்லாம் ரொம்ப ஃபேமஸான ஸ்டாக். அதெல்லாம் மண்ணை கவுச்சு. இந்த மாதிரி நிறைய ஸ்டாக்ஸ் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் பார்த்திருக்கேன். சூப்பர் ஸ்டாக்னு சொல்லுவாங்க சத்தியம் கம்ப்யூட்டர்ஸ். எங்க பார்த்தாலும் இந்த சிஃபி ப்ரௌசிங் சென்டர், சத்தியம் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபேமஸ். சத்தியம் கம்ப்யூட்டர்ஸ் வாங்காத நபர்களே இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு தொடர்ந்து வாங்கிட்டே இருப்பாங்க. புரியுதுங்களா? அதெல்லாம் நிஃப்டி 50க்குள்ள இருந்த ஒரு ஆல் டைம் ஃபேவரட் ஸ்டாக்ஸ். நிஃப்டி 50, நிஃப்டி 30க்குள்ள எல்லாம் இருந்த ஒரு ஆல் டைம் ஃபேவரட் ஸ்டாக்ஸ். அது மாதிரி ஒரு டாப் 10 ஸ்டாக்ஸ் ஆனா அது மாறுச்சு. ஆனா அதே ஸ்டாக் தான் வேண்டாத ஸ்டாக்காகவும் ஒரு கட்டத்துல ஆச்சு. அதனால அதான் என்ன அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா? எதுவுமே நிரந்தரம் கிடையாது. இன்னைக்கு நீங்க எப்படி இருக்கீங்க, நாளைக்கு எப்படி வேணாலும் உங்க லைஃப் மாறும். புரியுதுங்களா? அது உங்க கண்ட்ரோல்ல இல்ல, அது கடவுளோட கண்ட்ரோல்ல இருக்கு. அதே மாதிரிதான் அப்ப நீங்க மார்க்கெட்ல என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு லாஸ் ஆகாதுங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. ட்ரேடிங்ன்றது 100% ரிஸ்க். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். மார்க்கெட்ல அன்சர்டனிட்டிலாம் நடக்கும்போது உங்களோட ஸ்டாப் லாஸ் கூட அடிக்காது அப்படிங்கிற விஷயம்லாம் நான் தெளிவா சொல்லியிருக்கேன். என்ன வேணாலும் நடக்கும். அதனாலதான் உங்களுக்கு லாஸ் ஆகுற அமௌண்ட், இந்த பணம் எனக்கு முழுசா போனாலும், புரியுதுங்களா? முழுசா போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற ஒரு பணத்தை வச்சு மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணுங்க. புரியுதுங்களா? அதை முதல்ல டெவலப் பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணுங்க. ஒட்டுமொத்த லாபம் எடுக்கலாம். ஒவ்வொரு ட்ரேடும் 100% லாபம் எடுக்கணும்னு நினைக்காதீங்க. அப்படி ஒரு தொழிலே உலகத்துல கிடையாது. இதெல்லாம் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. சும்மா ஆசை வார்த்தை காட்டுறதுக்கெல்லாம் நான் சொல்லல. நான் நம்பர்லயே சொல்லிட்டேன் இத்தனை ட்ரேடு லாஸ் ஆகணும். அப்ப நான் ஒரு 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 மார்க்கெட்டோட 2 சைடையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். புரியுதுங்களா? அப்ப என்ன ஆகும்? ஓவரால் ப்ராஃபிட்ல தான் நீங்க ப்ராஃபிட் வர முடியும். ஒவ்வொரு ட்ரேடும் நெகட்டிவ்ல போகும். போகும்போது மெக்கானிசம் பண்ண தெரியணும். அதான் விஷயம். போகும்போது மெக்கானிசம் பண்ண தெரிஞ்சா நீங்க ட்ரேடை பிசினஸா பண்ணி ஜெயிக்க முடியும். அது நெகட்டிவ்ல போகும்போது உங்களால மெக்கானிசம் பண்ண தெரியலன்னா நீங்க ட்ரேட்ல தோத்து போயிருவீங்க. ட்ரேடோட பிசினஸ்ல நீங்க தோத்துக்கிட்டே இருப்பீங்க. அவ்வளவுதான் விஷயம். அப்போ என்ன பண்றோம்? நான் அதுதான் சொன்ன மாதிரிதான்.
ஒரு இடத்துல ஒரு ஸ்டாக்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10க்கு ஷார்ட் டேர்மில் அப்ரோச் பண்ணும்போது 10க்கு 7 ட்ரேடு நெகட்டிவ்ல தான் போகுது அப்படின்னா என்ன பண்ணுறோம் ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம் ஒரு அண்டர் வேல்யூவில் இதை அப்ரோச் பண்ணி பார்க்குறோம். அப்போ அண்டர் வேல்யூவில் பண்ணும்போது ஒரு 6 ட்ரேடு தான் நெகட்டிவ்ல போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் கவனிச்சுக்கணும், வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் மார்க்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் வேல்யூவில் பண்ணுறோம் டெக்னிக்கலாக டைட் பண்ணி. அடுத்து என்ன பண்ணுறோம் வால்யூம் அனாலிசிஸ், அதாவது ஃபண்டமெண்டலாக டைட் பண்ணிவிட்டு ஃபண்டமெண்டலை கன்ஃபார்ம் பண்ணி, ஃபண்டமெண்டல்னால் என்ன சொல்லியிருக்கேன் ஏற்கனவே வால்யூம், அந்த வால்யூமை கன்ஃபார்ம் பண்ணி அதை அப்ரோச் பண்ண பார்க்குறோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ட்ரேட் அளவுக்கு தான் அது நெகட்டிவில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் மார்க்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இன்டெப்த்தாக ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டில் டைட் பண்ணுறோம். டைட் பண்ண முடியாது, ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டில் என்ன பண்ணலாம் மெக்கானிசம் பண்ணலாம். புரியுதுங்களா? ஸோ மெக்கானிசம் பண்ணும்போது என்ன பண்ணலாம் ஆட்டோமேட்டிக்காக ஒரு 3 ட்ரேடு வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம் நெகட்டிவ்ல போகிறதுக்கு குறைக்கலாம். புரியுதுங்களா? ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டில் டைட் பண்ண முடியாது, மெக்கானிசம் தான் பண்ண முடியும். அந்த மெக்கானிசம் தான் பண்ண முடியும். ஏன்னா ஃபண்ட் மேனேஜுங்கிறது நம்ம கண்ட்ரோலில் இருக்குது. புரியுதுங்களா? டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல்ங்கிறது நம்ம கண்ட்ரோலில் இல்லை, அது வந்து மார்க்கெட்டோட கண்ட்ரோல், ஆப்பனோட கண்ட்ரோலில் இருக்குது. சரிங்களா? அங்கெல்லாம் டைட் பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெக்கானிசம் பண்ணணும். சரிங்களா? 3 ட்ரேட். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்போ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இது ஷார்ட் டேர்மில் ஆரம்பித்தா தானே இந்த பேட்டர்னில் வருது. அப்போ ஆரம்பிக்கும் போதே நம்ம ஒரு மிட் டேர்ம் எடுத்தோம், அண்டர் வேல்யூவில் எடுத்தோம்னா அப்போ என்ன நடக்குது ஒரு 5 ட்ரேடு தான் டைரெக்டாக ப்ராஃபிட் லாஸில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த 5 டெக்னிக்கலாக டைட் பண்ணால் அதை என்ன ஆக்கலாம் ஒரு 4ஆவோ 3ஆவோ ஆக்கலாம். அதை இன்னும் ஃபண்டமெண்டலில் டைட் பண்ணோம், ஐ மீன் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டில் டைட் பண்ணோன்னா ஒரு ட்ரேடாக ஆக்கலாம். சரிங்களா? அப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லாஸை இன்னும் குறைக்கலாம். சரி, ஓகே. அப்போ அந்த மாதிரி அந்த ஒரு ட்ரேடு ஏற்கனவே லாஸ் ஆனால் கூட அடுத்த ட்ரேடில் அதை லாபம் கொண்டு வர்றதுக்கு மறுபடியும் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டில் தான் டைட் பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது, அடுக்கடுக்காக இருக்குது. புரியுதுங்களா? இது வந்து ஒரு தொழில். சும்மா நீங்கள் ஏனோ தானே நினச்சிக்கிட்டு சும்மா அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் சும்மா ஒரு கோட்டை வரைஞ்சேன் 50% வருது போகுது அப்படிங்கிறத மட்டும் மார்க்கெட்டை அந்த அந்த ஒரு முகத்தை மட்டும் மார்க்கெட்டை பார்த்துடாதீங்க. மார்க்கெட்டோட கொடூரமான முகங்கள்லாம் இருக்குது, அது ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா? எந்த இடத்துலையும் மார்க்கெட்டோட அந்த சீரியஸ்னஸை புரிய வைக்கிறதா இந்த சேனலோட நோக்கம். உங்களை ஆசை வார்த்தை காட்டி உள்ளே இழுத்து வர்றதெல்லாம் கிடையாது. நீங்கள் சும்மா வெறும் டெக்னிக்கல்லாம் வச்சு நீங்கள் பண்ண முடியாதுன்னு தான் நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறேன். இதை வச்சுக்கலாம் நீங்கள் 100% பண்ணவே முடியாது. நான் ஏற்கனவே நேற்று சொன்னது தான். மார்க்கெட்டு நீங்கள் உங்களோட நாலேஜ் வைஸாக என்ன குறையா இருக்குன்றத மார்க்கெட் காட்டிடும். அப்போ உங்கள்கிட்ட என்ன குறையா இருக்குன்றத மார்க்கெட் காட்டாது. அதை உங்கள் மென்டார் தான், உங்கள் ட்ரெயினர் தான் புரிஞ்சுக்கிட்டு உங்களை சரி பண்ண முடியும். புரிஞ்சுங்களா? இந்த மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க, இன்னமும் கேட்டுட்டு தான் இருக்கீங்க, ஏன் நீங்கள் நல்லா சம்பாதிக்கணும் ட்ரெயின் பண்ணுறீங்க? ட்ரெயினருங்கிறது ஒரு பார்ட்டு, அது ஒரு வேலை தான். புரிஞ்சுங்களா? ஒரு ஒரு ட்ரேடரோட இன்னொரு அவதாரம் தான் ட்ரெயினர். ஒரு நல்ல ட்ரேடர் தான் நல்ல ட்ரெயினராகவும் இருக்க முடியும். அதை தெரிஞ்சுக்கோங்க முதல்ல. ஒரு டாக்டர் இருக்காரு, டாக்டர் ஏன் இந்த காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்துட்டு சாயங்காலம் வந்து கிளினிக்லேயே வேலை பார்க்குறாரு? ஒரு நல்ல ட்ரேடர் தான் நல்ல ட்ரெயினராக இருக்க முடியும். ஒரு நல்ல கிரிக்கெட்டே விளையாடாத ஒரு கிரிக்கெட் கோச் ஆக முடியுமா? நல்லா யோசிங்க. உங்கள் லாஜிக்கே நான் வர்றேன். நிறைய பேர் இந்த முட்டாள்தனமான கேள்வி கேட்டு நீங்கள் நல்லா சம்பாரிச்சா ஏன் கிளாஸ் எடுக்கிறீங்க? ஐயா, கிளாஸ் எடுக்கிறது ஒரு வேலை தாயா, அதோட வேலையில ஒரு பார்ட்டு. புரிஞ்சுங்களா? என் கிளாஸ் எடுக்கிறதுக்கும் என்ன காசு தானே வருது, சும்மாவா எடுக்கிறாங்க? இல்லை இல்லை. அப்போ யார் நல்லா கிளாஸ் எடுக்க முடியும்? புரியுதுங்களா? ஒரு நல்ல ட்ரேடர் தான் நல்ல கிளாஸும் எடுக்க முடியும். அதனால தான் நான் ஓப்பன் சேலஞ்சே உங்களுக்கு பண்ணுறது. நான் நல்ல ட்ரேடரா கெட்ட ட்ரேடர்னு நீங்கள் என்ன நம்ப வேண்டாம். நான் சொல்கிற விஷயத்த டெமோவில் அப்ளை பண்ணி பாருங்கள், ஒரிஜினல் லைவ் அக்கௌண்ட்டில் அப்ளை பண்ணி பாருங்கள், வேலை செய்தா இல்லையான்னு. அப்போ தெரிஞ்சிடும்ல நல்ல ட்ரேடரா என்னன்றது. அதுக்கு தானே நான் ஓப்பன் சேலஞ்சே பண்ணுறது. புரியுதுங்களா? அப்போ ஒரு நல்ல ட்ரேடராக இருக்காமல் அவங்க கிளாஸ் எடுக்கிறாங்கன்றது அவங்க அது என்ன சொல்கிறது, அவங்க வந்து ஒரு டெக்னிக்கலாக அவங்களுக்கு சொல்லித்தராங்க, இல்லை ஒரு ஃபண்டமெண்டலாக ஏதோ ஒன்று பண்ணி தராங்க, அவ்வளோதான். அவங்க நல்ல ட்ரேடரெல்லாம் என்ன கேட்டால் தெரியாது, நீங்கள் அவங்கள்ட்ட தான் கேட்கணும். அது வேலை செய்தால் நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். புரியுதுங்களா? ஸோ அப்போ அதோட பார்ட் ஒரு நல்ல ட்ரேடர் தான் ஒரு நல்ல ட்ரெயினராக இருக்க முடியும். அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கிரிக்கெட் விளாண்டு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவர் தான் நல்ல கோச்சாகவும் இருக்க முடியும். அதை பற்றி ஒன்றுமே தெரியாத ஆள், அது மாதிரி ஒரு நல்லா வண்டி ஓட்ட தெரிஞ்சவர் தான் இன்னொருத்தருக்கு வண்டி ஓட்ட சொல்லிக் கொடுக்க முடியும். அப்போ யோசிச்சு பாருங்க, மற்ற துறையிலெல்லாம் போய் கேட்குறோமா, உங்களுக்கு தான் வண்டி ஓட்ட தெரியுமே, எங்கேயாவது வண்டி ஓட்டி பிழைக்க வேண்டியதானே, நீங்கள் எதுக்கு டிரைவிங் ஸ்கூல் வச்சுருக்கீங்க அப்படின்னு நம்ம கேட்குறோமா? இது ஸ்டாக் மார்க்கெட்டில் மட்டும் இதை மட்டும் கேட்குறோம். இது ஒரு முட்டாள்தனமான இது. நல்லா ட்ரேட் பண்ணவங்க அதெல்லாம் கிளாஸ் எடுக்க மாட்டாங்க. யார் சொன்னது கிளாஸ் எடுக்க மாட்டாங்கன்னு?
அப்ப ட்ரெயினர்னு ஒவ்வொரு கம்பெனியும் அப்பாயின்மெண்ட் பண்ணுதே, அப்ப அவங்கெல்லாம் யாரு? சரிங்களா? அதெல்லாம் அதாவது என்னன்னா உங்களுக்கு இன்னும் உலக நடைமுறையே தெரியலன்னு அர்த்தம். உங்களை உட்காந்துட்டு எவனோ ஒருத்தன் ஏமாத்திக்கிட்டு இருக்கான், அதை நீங்க முழுசா நம்பிக்கிட்டு இருக்கீங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா, மார்க்கெட்ல வந்து பெரிய பணக்காரன் தான் பணம் சம்பாதிக்க முடியும். யார் சொன்னா? அப்ப நாங்களாம் வெறும் 1000 ரூபாய்க்கு தான் டெமோல வாங்குறோம். இப்ப நாங்களாம் பணம் சம்பாரிச்சுட்டு தானே இருக்கோம். 1000 ரூபாங்கிறது பெரிய பணமா? ஒருத்தர் கூட 1000 ரூபா தாண்டி 1001 ரூபான்னு கூட வாங்கியிருக்க மாட்டோம். இப்ப நான் கம்யூனிட்டியில ஷேர் பண்ற ஒவ்வொரு ரிப்போர்ட்டும், ப்ராஃபிட் ரிப்போர்ட்டும் 1000 ரூபா வாங்கினதான். அப்ப நாங்க பணம் சம்பாதிக்காமையா இருக்கோம்? மார்க்கெட்ல பணம் சம்பாதிக்கணும்னா பயங்கரமா படிச்சிருக்கணும். பெரிய பெரிய மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியே பணம் சம்பாதிக்க முடியல. 11% தான் எடுக்கிறான், 12% தான் ரிட்டர்ன் எடுக்கிறான் அப்படின்னு சொல்றீங்க. யார் சொன்னா அவன் 11 தான் எடுக்கிறான், 12 தான் எடுக்கிறான்னா? வெறும் 11 12 வச்சுக்கிட்டு அவன் வாடகை கூட கொடுக்க முடியாது. உங்களுக்கு கொடுக்கறது 11 12ன்னு அப்படி சொல்லி பழகுங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா, கல்லு தட்டி விட்டுருச்சுன்னு சொல்ற மாதிரி சொல்லாதீங்க. நீங்க போய் கல்லுல இடிச்சுக்கிட்டேன்னு சொல்லுங்க. இல்ல உங்க கண்ணுக்கு 12% அளவுக்கு தான் தெரியுதுன்னு சொல்லுங்க. அப்படி நேர்மையா பேசி பழகுங்க. யார் சொன்னா அவன் 12% தான் எடுக்கிறான்னு? வெறும் 10 பானிபூரி வித்தாலே 30% 40% லாபம் இருக்கு. இத்தனாயிரம் கோடி போட்டவன் வெறும் 10% 5%க்கா இந்த தொழிலுக்கு வருவான்? யோசிங்க. யார் சொன்னா உங்களுக்கு? நீங்க போய் பாத்தீங்களா அவங்க 12% தான் ப்ராஃபிட் எடுத்தாங்கன்னு? உங்களுக்கு கொடுத்தது வேணா அவ்வளவு இருக்கும். புரியுதுங்களா? அவங்களாலே இவ்வளவுதான் எடுக்க முடியுது. அது மாதிரி மார்க்கெட்டை வந்து பாத்தீங்கன்னா நிறைய படிச்சவங்க தான் பண்ண முடியும். யாரு இப்ப எங்க படிச்சவங்க யார் இருக்காங்க? இதே பேட்ச்ல கூட ஒரு விவசாயி இருக்காரு, ப்ராஃபிட் எடுத்துட்டு இருக்காரு. விவசாயி இருக்காங்க, டாக்டர் இருக்காங்க, ஐடி பீப்புள் இருக்காங்க, பிசினஸ் பண்றவங்க இருப்பாங்க, ஸ்கூல் டீச்சர் இருக்காங்க, எல்லா துறையில இருந்து இருக்காங்க. எல்லாரும் ப்ராஃபிட் எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப அவங்க எல்லாம் என்ன, எல்லாருமே ரொம்ப படிச்சவங்களா, ஈக்குவலா படிச்சவங்களா? நான் திரும்ப திரும்ப சொல்றது அதான். தொழில் வேற, அறிவு வேற. தொழிலுக்கு யதார்த்தம் தான் தேவை. தொழிலுக்கு உண்டா அந்த விஷயங்கள் தான் தேவை. தொழிலுக்கு வந்து நாலேஜ் வந்து நீங்க அது தெரிஞ்சிருக்கணும், இது தெரிஞ்சிருக்கணும் அப்படிலாம் தேவையே இல்லை. நான் அடிக்கடி சொல்றதான், கார் ஓட்ட தெரியணும்னா கார் ஓட்ட தெரிஞ்சா போதும். கார்ல இருக்கிற 9 லட்சம் ஸ்பேர் பார்ட்ஸும் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதுக்குண்டான விஷயங்கள் தெரிஞ்சா போதும். அப்ப தொழில் பண்றதுக்கு அவருக்கு பிரேக் வேணா என்ன, அதெல்லாம் தெரியணும்னு அவசியம் கிடையாது. ஒரு டீ கடைக்காரருக்கு அப்படின்னா என்னன்னே தெரியாது. இதை தியரியா படிச்சு வச்சு உட்காந்துருக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த யதார்த்தம் தெரிஞ்சா போதும். தொழிலா பண்ண தெரிஞ்சா போதும். இப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அடிப்படையே புரியாம உட்காந்துட்டு இருக்கீங்க. ஒண்ணுமே தெரில. இவங்களால எடுக்க முடியாது. அது மாதிரி மார்க்கெட்ல என்ன பண்ணாலும் லாஸ் தான் வரும். எவன் சொன்னவன் என்ன பண்ணாலும் லாஸ் வரும்னு? அதான் நான் ஓப்பன் சேலஞ்ச் தானே பண்றேன். என்ன பண்ணாலும் லாஸ் வருதுன்னா நான் வாங்க, என் கண்ணு முன்னாடி வாங்க, அதுக்கான விலையை கொடுங்க, நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க, லாஸ் தான் வருதான்னு செக் பண்ணி பாருங்க. என்ன பண்ணாலும் லாஸ் தான் வரும். படிச்சவன் தான் பணம் சம்பாதிக்க முடியும். யார் சொன்னது? நீங்க நம்பிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்க. நீங்க முட்டாளா இருக்கீங்கன்னா பாக்குறவனை ஃபுல்லா முட்டாளாக்காதீங்க. புரியுதா? நீங்க சிந்திக்காம முட்டாளா இருக்கீங்க. அப்படி வேணா ஒத்துக்கிட்டு போங்க. இதெல்லாம் என்ன சொல்றது? என்ன கேட்டா இதெல்லாம் பொய். நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன்னு சொல்றேனே. அப்புறம் எதுக்கு நீங்க அதை பத்தி ஆர்கியூ பண்றீங்க? யோசிங்க. பெரிய அறிவெல்லாம் தேவையில்லை. புரிஞ்சுங்களா? இது தொழில். அதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். ஒரு தொழிலுக்கு உண்டான அறிவு இருந்தா போதும். அதான் நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்றேன். உங்களுக்கு கண்ணு நல்லா தெரிஞ்சா போதும். உங்களை ட்ரேடரை உருவாக்கி காட்டுறேன்னு நான் சேலஞ்சே பண்றேனே. ரெண்டாவது, எந்த ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ல உங்களுக்கு 100 லைவ் ட்ரேடு 100 டெமோ ட்ரேட் வைக்கிறான்? அது வேலை செய்யாதுன்னா முதல்ல எப்படி வைப்பாங்க? அது வைக்கும் போதே தெரிய வேண்டாமா? 100 டெமோ ட்ரேட் உங்களை கண்ணு முன்னாடி உங்களை பண்ண வைக்கிறேன், 100 லைவ் பண்ண வைக்கிறேன்னாலே அப்பவே நீங்க யோசிக்க வேண்டாமா? இப்ப இதெல்லாம் எப்படி பண்ணுவாங்க? லாஸ் வந்துச்சுன்னா எப்படி அவங்க அதுக்கெல்லாம் சம்மதிப்பாங்க? நீங்க யோசிக்க வேண்டாமா? கொஞ்சம் உங்களோட அறிவை யூஸ் பண்ண வேண்டாமா? அது மாதிரி நீங்க நல்லா பணம் சம்பாரிச்சீங்கன்னா எதுக்கு கிளாஸ் எடுக்கிறீங்க? யார் சொன்னா? நான் சொன்னேன் அவன்கிட்ட, நான் பணமே சம்பாதிக்கல, எனக்கு ஏதாவது பார்த்து பண்ணுப்பான்னு. நீயா நினைச்சுக்கிட்டா அதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? ஒருத்தங்க கிளாஸ் எடுத்தாங்கன்னா பணமே சம்பாதிக்கலைன்னு சொன்னா நீ நினைச்சுக்கிட்டா அதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிக்காரன் 10 தான் எடுக்கிறான், 12 தான் எடுக்கிறான், நீ நினைச்சுக்கிறீல்ல? பேங்க் இன்ட்ரெஸ்ட்டை விட 11 தான் கிடைக்கும், 12 தான் கிடைக்கும். இப்படி கால்குலேட் பண்ணுங்க உங்களோட 10 லட்சத்தை அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் முட்டாளாவே உட்காந்துருக்கீங்கல்ல, இவன்கிட்டயே காசை தூக்கி கொடுத்துட்டு. அவனால முடியும்னா ஏன் உங்களால எடுக்க முடியாது? அவன் நம்ம காசை வாங்கி லாபம் எல்லாம் அவனோட செலவுகள் போக அவனோட லாபம்லாம் போக நமக்கு 12% கொடுக்குறான்னா நம்மளால ஏன் இதை கத்துக்கிட்டு பண்ண முடியாதுன்னு நினைச்சாதான் பண்ண முடியும். அப்ப அதுக்கு என்ன வழி பண்றாங்க? அப்ப அவங்களுக்கு மட்டும் இப்படி லாபம் வருது. இதை நான் 25 வருஷத்துக்கு முன்னாடி நினைச்சேன். அதுக்கான ஆன்சரா நான் உங்க கண்ணு முன்னாடி இருக்கேன். எத்தனையோ பேரை அவங்களுக்கான ஆன்சரை அவங்களுக்கு புரிய வச்சு அவங்கள பணம் சம்பாதிக்க வைக்கிறேன். இதுதான் விஷயம். இது தொழில்.
புரியுதுங்களா? அது மாதிரி நிறைய பேர் நீங்க இங்க படிச்சிருக்கணும் அப்படிலாம் எந்த கட்டாயமும் கிடையாது. இங்க படிச்சிருக்கணும் அங்க படிச்சவர் தான் தொழிலை சொல்லிக் கொடுக்கணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது. கொத்தனாரு வீடு தான் கட்டுறாரு. அப்ப அந்த வீட்டுல போய் குடியிருக்காமலா இருக்கும். ஒருத்தர் அனுபவத்துல சொல்லி கொடுப்பாரு. ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா படிச்சதை வச்சு சொல்லி கொடுப்பாரு. படிச்சதை விட அனுபவத்துல சொல்லி கொடுக்கறது தான் வேலை செய்யும். ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, அனுபவங்கிறது ரியல், படிச்சதுங்கிறது ரியல் கிடையாது. அது சார்ந்த டேட்டாக்கள். நிறைய வெளியில உங்களுக்கு இன்ஸ்டியூட்லாம் இருக்கு. அவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களாம் ரியலா பெரிய அளவுல பண்ணுவாங்களா, நிறைய பேருக்கு மேனேஜ் பண்ணி கொடுப்பாங்களா அக்கௌண்ட் அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் இருக்காது. ஆனா அது சார்ந்த அறிவு இருக்கு, அவ்வளவுதான். அதை வந்து டெக்னிக்கலா மண்டல வச்சு ஏதோ ஒண்ணு உங்களுக்கு சொல்லி தர்றாங்க, அவ்வளவுதான். அது வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொல்லிக் கொடுக்கறது தப்புன்னு நான் சொல்லல, ஆனா அது வேலை செய்யாது. ஒரு 20%, 10%, 20% அளவுக்கு தான் உங்களுக்கு இது தொழிலா பண்றதுக்கு பயன்படும். அதுக்கு மேல பயன்படாது. அதுக்கு மேல பயன்படாது மீன்ஸ் அதுக்கு மேல அறிவு அங்க இல்ல. புரியுதுங்களா? டெக்னிக்கலா ஃபண்டமெண்டலா மார்க்கெட் ஸ்மூத்தா இருக்கும்போது அது வேலை செய்யும். ரஃப்பா இருக்கும்போது அது வேலை செய்யாது. அதான் நான் ஓப்பனா சொல்றேன். அது பத்தாது அப்படின்னு தான் சொல்றேன். மார்க்கெட்டுங்கிறது, தொழிலுங்கிறது 100% முழுமையான அறிவு தேவை. அந்த யதார்த்தத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்பதான் அதுல ஜெயிக்க முடியும் நம்ம சொல்றோம். ரைட்டுங்களா? அதனால தான் நீங்க, அதனால இதை வந்து பாத்தீங்கன்னா எதுவா இருந்தாலும் அதான் என்னோட நம்பர் இருக்குல்ல, என்னோட பர்சனல் நம்பர் தானே, எதுவா இருந்தாலும் நேரடியா பேசுங்க. நான் தான் உங்களுக்கு பப்ளிக் முன்னாடி ஓப்பன் சேலஞ்சே வர்றேன்றேனே. நீங்களும் வாங்க, நானும் வர்றேன், இல்லையா ஸ்டூடெண்ட் அனுப்புறேன். ட்ரேட் பண்ணுங்க, அவர் ப்ராஃபிட் எடுக்கிறாரா இல்லையான்னு பாருங்க. நீங்க சொல்ற அத்தனையும் பொய் நான் ப்ரூவ் பண்றேன். படிச்சவர் தான் பண்ண முடியும், பணம் இருந்தா தான் பண்ண முடியும், அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், அது இது ஆச்சா பூச்சா, அது நடந்துட்டு இருக்கு, வார் நடந்துட்டு இருக்கு, அது நடக்குது, அப் ட்ரெண்ட்ல தான் வேலை செய்யும், இதெல்லாம் உங்களுக்கு உங்களை முட்டாளாக்குறதுக்கு நீங்க நம்பிட்டு உட்காந்துருக்கீங்க. புரியுதா? எல்லாரும் முட்டாளா இருக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. நீங்க நம்புறீங்க மார்க்கெட்ல 99% தோத்து தான் போறாங்க. எல்லாம் கரெக்ட் தான். 1% ஜெயிக்கிறாங்கல்ல, அப்ப அதை பார்க்க வேண்டியதானே. இது தொழிலா இல்லைன்னா எல்லாரும் கொண்டாந்து பணத்தை இங்க போடுறாங்கல்ல, பெரிய பெரிய என்ன சொல்றது, மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி அவன் இவன்லாம் கொண்டாந்து போடுறான்ல. இப்ப இது நஷ்டம் மட்டுமே வரும்னா அவன் எப்படி போடுவான்? உங்களுக்கு லாபம் எடுக்க தெரியல. அப்படி 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 யோத்து அக்செப்ட் பண்ணிட்டு போனா மட்டும்தான் அடுத்த விஷயமே உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். அதனால வந்து பாத்தீங்கன்னா இவங்க இப்படி அது அப்படி அப்படின்னு நீங்க கற்பனை பண்ணக்கூடாது. அடுத்தவங்களோட அறிவை உங்களால ஆராய முடியாது. அதை வந்து வேணா டைரக்டா செக் பண்ணி பார்க்கணும். நீங்க சொல்றது உண்மையா? வாங்க, நான் உங்களோட இதுக்கு வர்றேன், எங்க எனக்கு பண்ணி காட்டுங்க, செஞ்சு இதுதானே கரெக்டான அப்ரோச். சும்மா உட்காந்துக்கிட்டு இதுக்கு முன்னாடி யாராரோ வந்து பண்ண முடியல, ஃப்ளைட் கண்டுபிடிக்கும் போது தான் அப்படித்தானே சொல்லியிருப்பாங்க, இவர் வானத்துல ஏறி பறக்கறாராம் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி எவனுமே ஃப்ளைட்டுங்கிற கான்செப்டே இல்லை. அப்ப புதுசா ஒருத்தன் பண்ணும்போது என்ன நடந்திருக்கும்? அது எப்படி முடியும்னு கேள்விதான் கேட்டீங்க. அதே மாதிரி கேள்வி மட்டுமே கேட்டு கேட்டு என்ன யூஸ்? எப்படி முடியும்னு வாங்க காட்டுறேன், வந்து படிங்க தெரியும். எப்படி முடியும், எப்படி முடியும், யாராலையுமே முடியல. அப்படி யாராலுமே முடியலன்னா யாராலுமே முடியக்கூடாதுன்னு அர்த்தம் இருக்கா? உங்களால முடியல அப்படின்னு சொல்லிட்டு போங்க. ஏன் யாராலுமே முடியலன்னு சொல்லுங்க. உங்களால 20 கிலோ வெயிட்ட தூக்க முடியலன்னா தூக்குறவனை ஏன் நீங்க எல்லாருமே தூக்க முடியாது நீங்க எப்படி சொல்ல முடியும்? தூக்குறவன் அவனால தூக்க முடியும்னு தான் சொல்லுவான். நான் என்னால முடியுதுன்னு, அதனால என்னால ப்ராஃபிட் எடுக்க முடியும்னு தான் நான் சொல்றேன். மார்க்கெட் வந்து நெகட்டிவ்ல போகத்தான் செய்யும், லாஸ் ஆகத்தான் செய்யும். அதை மெக்கானிசம் பண்ணி சரி பண்ணி கொண்டு வரணும். கொண்டு வர தெரிஞ்சா ப்ராஃபிட்டா இதை தொழிலா பண்ண முடியும்னு நான் ஆணித்தரமா சொல்றேன். முடியுது சொல்றேன். புரியுதுங்களா? அப்ப முடியாதால என்ன பண்ணணும்? ஒண்ணு கேட்டுட்டு போகணும், இல்லைன்னா தெரிஞ்சுக்கிட்டு போகணும். ரெண்டு தானே வழி. நான் 10 வருஷமா இருக்கேன், 15 வருஷமா இருக்கேன், 20 வருஷமா இருக்கேன்னா இருங்க. யாரு உங்களை வேணான்னு சொன்னது? நீங்க 50 வருஷம் கூட இருங்க. நீங்க அதுக்கான வழிமுறையே தேடலைன்னா எத்தனை வருஷம் இருந்தாலும் அதுல இருக்க வேண்டியதுதான். ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால வந்து பாத்தீங்கன்னா இதுல என்னன்னா நிறைய என்ன சொல்றது, முரண்பாடுகள் இருக்கு. முரண்பாடுகள்னா உங்களை அப்படி பழக்கப்படுத்தி வச்சிருக்காங்க. அதை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எப்பவுமே பணக்காரன் சொல்றதெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா ஏழை ஆயிருவீங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பணக்காரன் சொல்றது இங்கேன்னு இல்ல, எந்த விஷயத்திலுமே பணக்காரன் சொல்றதை நீங்க கேட்டீங்கன்னா ஏழையாத்தான் மாறுவீங்க. ஒரே விஷயம்தான். ஸ்டாக் மார்க்கெட்டா இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும், உலகத்துல இருக்கிறது எதையுமே உங்களை சார்ந்து நீங்க யாரெல்லாம் பெரிய ஆளுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ அவங்க சொல்றதெல்லாம் கேட்டீங்கன்னா நீங்க ஏழை ஆயிருவீங்க. ஆனா அவங்க என்ன செய்யறாங்கன்னு பார்த்து அதன்படி செய்யுங்க, அப்பதான் நீங்க பணக்காரன் ஆக முடியும். உங்களை ஏழையாக்கின உங்களோட என்ன சொல்றது, ஒரு 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 பேஸ்ட் விற்கிறவங்க, ஒரு சோப்பு விற்கிறவங்க உங்களை வாங்க வச்சாதான் அவன் பணக்காரன் ஆக முடியும். அப்ப அவன் என்ன பண்ணுவான்? அவங்க என்ன பண்ணுவாங்க? உங்களை அட்ராக்ட் பண்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. உங்களை ஆசை காட்டுற மாதிரி தான் சொல்லுவாங்க. உங்களை பயம் காட்டுற மாதிரி சொல்ல மாட்டாங்க.
இப்ப என்ன ஆகும்? அவங்க சொல்றதெல்லாம் கேட்டீங்கன்னா, நீங்க என்ன ஆவீங்க? அவன் பணக்காரன் ஆவான். நீங்க ஏழை ஆவீங்க. அத தெரிஞ்சுக்கங்க. அவன் என்ன பண்றானோ, அத நீங்க என்னைக்கு பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, அன்னைக்கு தான் நீங்க பணக்காரன் ஆவீங்க. ஸ்டாக் மார்க்கெட்டும் அதுதான். இப்ப இது நடந்துட்டு இருக்கு, அது நடந்துட்டு இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்கு. எல்லாம் டைய கட்டிக்கிட்டு பேசுவான். அத நீங்க கேட்டீங்கன்னா, உருப்படாம தான் போணும். அவன் என்ன செய்றான்னு பாருங்க. உங்களுக்கு மட்டும் மார்க்கெட் இறங்கல. அவனுக்கும் சேர்த்து தானே இறங்குது. ரூ. 1000 போட்டிருக்கோம். உங்களுக்கே இறங்குதுன்னா 1000 கோடி கணக்குல இன்வெஸ்ட் பண்ண அவன் மார்க்கெட் இறங்கும்போது பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. அதுக்கு உண்டான விஷயங்கள் பண்ணுவாங்கல்ல. அதுக்கு உண்டான மெக்கானிசம் பண்ணுவாங்கல்ல. அந்த மெக்கானிசம் என்னன்னு கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சா நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல பணம் சம்பாதிக்கலாம். அது தெரிலன்னா, தெரிலன்னு உட்காந்துருங்க. அவ்வளவுதான் விஷயம். பண்ற ஆள வந்து நீங்க வந்து என்னது அது முடியாது. அது எப்படி முடியும்? இப்படி முடியும்ன்னு கேள்வி மட்டுமே கேட்காதீங்க. கேள்வி கேட்கறது ஈஸி. எல்லா கேள்விக்கும் பதில் கிடையாது. ஆனா நேரா வந்து பார்த்தா தான் அத பதிலா சொல்ல முடியும். நான் இங்க இருந்துகிட்டே காஷ்மீர் எப்படி இருக்கும்னு நான் இன்னும் 1000 வீடியோ போட்டாலும் காஷ்மீர் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு புரியாது. அது எப்படி பனி கொட்டும்? அது எப்படி இது நடக்கும்? அது எப்படி இது நடக்கும்னு நீங்க கேட்குறீங்க. ஏன்னா நீங்க பனி கொட்டி பார்த்ததே இல்ல. மார்க்கெட்ல லாபம் எடுக்க முடியவே முடியாதுன்னு நீங்க ஆணித்தரமா நம்புறீங்க. ஒருத்தன் அப்படி சொல்லும்போது அது உங்களுக்கு கேள்வியா தான் இருக்கும். அப்போ அதுக்கு ஒரே வழி என்ன? ஒண்ணு காஷ்மீருக்கு போய் எப்படி பனி கொட்டுதுன்னு பார்க்காத வரைக்கும் உங்களோட கேள்வி நிக்காது. அதுதான் நான் சொல்றேன். சும்மா கேள்வியே கேட்காதீங்க. நேரா வந்து பாருங்க. நான் தான் சேலஞ்சே பண்றேனே. ஓப்பன் மீடியா தானே இது. ஓப்பன் மீடியால சேலஞ்ச் தானே பண்றேன். நேரா பாருங்க. எப்படி வரும்ன்றத நான் புரிய வைக்கிறேன். அதுக்கு நீங்க ரொம்ப படிச்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. ரொம்ப பணக்காரனா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க வாங்க. அப்ப எப்படி முடியுதுன்னு பாருங்க. அதுக்கப்புறம் நீங்களே சொல்லுங்க. அதான விஷயமா. தொழிலா பார்க்க தெரியலன்னா, பணம் சம்பாதிக்கிறவன் எப்படி பணம் சம்பாதிக்கிறான்னு உங்களுக்கு தெரியல. தெரிஞ்சிருச்சுன்னா, நான் நான் சொல்ற மாரி நீங்களும் சொல்லுவீங்க. அதான் உண்மை. சரிங்களா? அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய என்ன சொல்றது, வதந்திகள்ல போய் சிக்காதீங்க. பணக்காரன் சொல்றதெல்லாம் கேட்காதீங்க. அப்படியே நம்பாதீங்க முதல்ல. அப்படியே நம்பாதீங்க. எங்கேயோ இருந்து வந்த ஓட்ஸ சாப்பிட்டா நல்லதுன்னு நெனைக்கிறீங்க. இங்க விளையிற நிலக்கடையில சாப்பிட்டா கெட்டதுன்னு நெனைக்கிறீங்க. அப்ப யோசிச்சு பாருங்க எவ்வளவு முட்டாளாக்கியிருக்காங்க. இதனால தான் உருப்படாம இருக்கிறது. அதனால தான் பணக்காரன் பணக்காரன் ஆகுறான். ஆமா. எந்தோ ஒரு நாட்டுல விளையிற ஓட்ஸ கொண்டாந்து இங்க நல்லதுன்னு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க காலையில எந்திரிச்சு. இங்க இருக்கிற நிலக்கடலையும் கொஞ்சம் வெல்லத்தையும் சேர்த்து சாப்பிட்டா அவ்வளவு நல்லது. ஒரு கொய்யாப்பழம் சாப்பிட்டா என்ன சொல்றது? ஒரு ஆப்பிள்ல இருக்கிற மாரி பல 100 மடங்கு சத்துக்கள் அதுல இருக்கு. இங்க விளையிறது. நம்ம கை கட்டுற தூரத்துல இருக்கிறது. அதெல்லாம் என்ன சொல்றீங்க? அதெல்லாம் எவன் சாப்பிடுவான்? இளநீ எல்லாம் எவன் குடிப்பான்? கம்மங்கூழ்லாம் எவன் குடிப்பான்? அப்படிங்கிற அளவுக்கு உங்கள பணக்காரன் மாத்தி வச்சுட்டான். அதனால தான் இன்னைக்கு சுகரோட, பிபியோட, கொலஸ்ட்ராலோட சுத்திக்கிட்டு திரியிறீங்க. லைஃப் ஸ்டைல் டிசீஸ்ன்றாங்க இதுக்கு பேரு. லைஃப் ஸ்டைல்னா ஒரு கொக்கோ கோலா குடிச்சாதான் இவருக்கு குடிச்ச மாரி இருக்கு. ஒரு கம்மங்கூழ செம்ப தூக்கி இவரு குடிச்சு வாய வச்சு இல்ல அண்ணாக்க குடிச்சாருன்னா இவருக்கு கௌரவ குறைச்சலா இருக்கு. அதனாலதான் ஃபைல தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் அலைஞ்சிட்டு இருக்கீங்க. அதான் நான் சொல்றேன்லையா, பணக்காரன் சொல்றத கேட்காதீங்க. சொல்றத நம்பாதீங்க முதல்ல. ஏன்னா உங்கள நம்ப வச்சாதான் அவன் பணக்காரன் ஆக முடியும். நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எல்லாமே அப்படிதான். ஒரு பொருள என்னோட செல்ஃபோனே வச்சுக்கோங்க. என்னோட செல்ஃபோனே இருக்கு. அத நான் உங்க தலையில கட்டணும்னா என்ன பண்ணுவேன்? அத பத்தின பாசிட்டிவா தானே சொல்லுவேன். இந்த செல்ஃபோன் வாங்குனதுக்கு அப்புறம் தாங்க நான் சொந்த வீடே வாங்கினேன்பேன். என்ன வேணாலும் அடிச்சு விடுவேன். கரெக்ட்டா? அதெல்லாம் நீங்க நம்பணும்னு அவசியம் கிடையாது. அந்த ஃபோன எடுத்து வாங்கி, அது உண்மையிலேயே இந்த விலைக்கு பெறுமான்றத தானே நீங்க பார்க்கணும். அதேதான். எதையுமே நீங்க கண்மூடித்தனமா அப்படியே நம்பணும்னு கட்டாயம் கிடையாது. என்னையுமே நம்பாதீங்க. நான் ஓப்பனா தான் சொல்றேன். என்னையுமே நம்பாதீங்க. செக் பண்ணி பாருங்க. வேலை செய்தா இல்லையான்னு வந்து பாருங்கன்னு தானே சொல்றேன். பார்த்தா தெரிஞ்சுட்டு போகுது. ஆமா, நீங்க சொன்னது உண்மைதாங்க. இல்லங்க, நீங்க சொன்னது பொய்ங்க. அப்படின்னு பண்ணிட்டு சொல்லுங்க. அத விட்டுட்டு, நீங்க ஏதோ கற்பனையிலலாம் இருக்கீங்க. இது ஒரு ஆணித்தரமா ஒரு விஷயத்த நம்புறீங்கன்னா, அத அடுத்த ஆள் மேல திணிக்காதீங்க. நீங்க நம்புங்க. தப்பு கிடையாது. ஏன்னா நீங்க நம்பிட்டே இருக்கணும். அதான் மார்க்கெட்டுக்கு நல்லது. உங்கள மாரி ஆளுகள் இருக்கணும் கண்டிப்பா. ஏன்னா நீங்க இல்லன்னா நாங்க பொழைக்க முடியாது. அதனால எல்லாரும் திரிந்திராதீங்க தயவு செய்து. கொஞ்சம் பேர் மார்க்கெட்ல அப்படியே அதே விஷயத்த தீர்மானமா புடிச்சுட்டு அப்படியே இருங்க. என்ன வீடு, வாசல் ஏதாவதெல்லாம் இருக்கும். பொண்டாட்டி பிள்ளையோட நகை இதெல்லாம் இருந்துச்சுன்னா எடுத்து அடமானம் வச்சுட்டு வித்துட்டு கூட வந்து பணத்த போடுங்க மார்க்கெட்ல. ஏன்னா வேணும்ல கண்டிப்பா. புரியுதுங்களா? அதெல்லாம் முழுசா நம்பிராதீங்க தயவு செய்து. புரியுதுங்களா? அந்த மாரி ஆட்களும் வேணும். அது மாரி நான் ரொம்பவும் சமுதாய புரட்சியும் பண்ணிடக்கூடாது. கடைசியில நாங்க பொழைக்க முடியாது. அதனால நீங்க என்ன ஆணித்தரமா அதையே நம்புங்க. ஆனா என்னன்னா நீங்க நம்புறதோட இருங்க. அந்த அளவுக்கு நிப்பாட்டிக்கிட்டீங்கன்னா நல்லது. புரியுதுங்களா? அத எல்லாரையும் நம்ப வைக்க முயற்சி பண்ணாதீங்க. இப்படிதான், இப்படிதான், இப்படிதான்னு. அப்படி கிடையாது. உண்மை அது கிடையாது.
புரியுங்களா? நீங்க உண்மைக்கு ரொம்ப தூரத்துல இருக்கீங்க. நாங்க உண்மைக்குள்ளயே இருக்கோம். அன்றாடம் டெய்லி 2 ட்ரேடு, 3 ட்ரேடு, 4 ட்ரேடு, 5 ட்ரேடு நாங்க ப்ராஃபிட்டே எடுத்துட்டு இருக்க ஆளுக்கு அத நம்பணுங்கிற கட்டாயம் கிடையாது. புரியுதுங்களா? அதனால நீங்க என்ன பண்ணுங்க, ஒவ்வொரு வீடியோவும் நீங்க நுணுக்கமா பாருங்க. ஓரளவுக்கு உங்கள மார்க்கெட் என்னன்றத புரிய வைக்கும். அடுத்து வேணும்னா, அடுத்த கட்டத்துக்கு வந்து அத செக் பண்ணி பாருங்க. அத டெஸ்ட் பண்ணி பாருங்க. அடுத்த கட்டம் என்ன? அதுதானே. அங்க தான் வரணும் நீங்க. அடுத்த விஷயம் நீங்க பண்ணா தான் தெரியும். நான் சொல்றதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை, எந்த அளவுக்கு இது நடக்குது, இல்ல நடக்கலைங்கிறது அடுத்த கட்டத்துக்கு வந்தா தான் தெரியும். அதுவரைக்கும் நீங்க எவ்வளவு ஆர்கியூ பண்ணாலும் என்கிட்ட இருந்து பதிலும் இருக்காது. உங்களுக்கான பதில் சொல்றதுக்கான நேரமும் இருக்காது என்கிட்ட. எனக்கு அதுக்காக அவசியமும் கிடையாது. புரியுதுங்களா? ஸோ அதனால ஒவ்வொரு வீடியோவும் நீங்க என்ன பண்ணுங்க, நுணுக்கமா பாருங்க. புரியுதுங்களா? பார்த்துட்டு அது என்ன விஷயம் புரிய வைக்குதோ, அது மாதிரி ஒவ்வொரு வீடியோ போடும்போது அதுக்கு உண்டான டிஸ்க்ளைமரையும் நான் சேர்த்து தான் சொல்றேன். இதை எடுத்துருங்க, பார்த்துருங்க, உடனே பண்ணிருங்க, சூப்பரா பண்ணிடலாம் அப்படிலாம் எந்த இடத்துலையும் நான் சொல்றதே கிடையாது. ட்ரேடுங்கிறது ரிஸ்க். அதை மறந்துடாதீங்க. பாசிவ் இன்கம் கிடையாது ட்ரேடு, ஆக்டிவ் இன்கம். நீங்க உட்காந்து ஒவ்வொரு ட்ரேடும் ட்ரேடு மாதிரி தான் உங்களுக்கு. புரியுதுங்களா? அதோட மெக்கானிசம்லாம் நீங்க கிளியர் கட்டா பண்ணி முடிக்கிற வரைக்கும் ஒரு ட்ரேட் எடுத்தீங்கன்னா 10 கேள்விக்கு ஆன்சர் உங்களுக்கு தெரியணும், கிளியரா தெரியணும். புரியுதுங்களா? அந்த 10 கேள்விக்கு ஆன்சர் உங்களுக்கு தெரிலன்னா நீங்க ட்ரேட்ல ஜெயிக்கவே முடியாது. இது ஒரு தொழிலா உங்களுக்கு தெரியவே இல்லைன்னு அர்த்தம். ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணுங்க, அதை ப்ராஃபிட்டா கொண்டு வர்ற வரைக்கும் அதுக்கான அந்த ஃபிட்னஸ் முதல்ல இருக்கணும். எங்கேயாவது மார்க்கெட்டை லூஸ்ல விட்டீங்கன்னா, ட்ரேடுங்கிறது நான் நான் தான் சொல்றேன், ட்ரேடுங்கிறது ரேஸ்ல வண்டி ஓட்டுற மாதிரி. புரியுதுங்களா? பயங்கரமான ப்ராக்டிஸ் தேவை. கடுமையான உங்களுடைய என்னது அந்த ஃபிட்னஸ் தேவை. சும்மா 10ஓட 11 ஓட்ட முடியாது. அவ்வளவு என்ன சொல்றது, அவ்வளவு ஃபிட்னஸ் தேவை உங்களுக்கு. அதனால தான் நான் என்ன சொல்றேன், ட்ரைனிங்கே முடிச்சாலும் உங்களால போனா இப்போன்னு இல்லை, எப்பவுமே ட்ரேடுங்கிறது 100% ரிஸ்க் தான். இன்னைக்கு வரைக்கும் எங்களோட கேபிட்டல் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 10%, 20% அளவுல தான் ட்ரேடில் இருக்கு. மிச்சம் 80% அளவு என்னது இன்வெஸ்ட்மெண்ட்ல தான் வச்சிருக்கோம். நீங்க யாரை வேணாலும் கேட்டு பாருங்க, தமிழ்நாட்டுல இல்ல, இந்தியாவில் இல்ல, உலகத்துல பெரிய அளவுல ட்ரேடர்னு சொல்ற எல்லாருமே அவங்களோட 90% 80% பணம் இன்வெஸ்ட்மெண்ட்ல தான் வச்சிருப்பாங்க. வேணா நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. அசட்டாவோ, கோல்டாவோ, இல்ல ஸ்டாக்ஸாவோ, பாண்ட்ஸாவோ இப்படிதான் நீங்க வச்சிருப்பாங்க. நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. ஆனா அவங்க வெளியில ட்ரேடர் மாதிரி தான் தெரிவாங்க. உங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். அப்படிதான் நீங்க சொல்லணும். புரியுதுங்களா? உங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். அப்படிதான் நீங்க உண்மையை ஏத்துட்டு போகணும். நீங்களா ஒரு அனுமானத்துக்கு வரக்கூடாது. இவங்க இப்படித்தான், அவங்க அப்படித்தான், இது இப்படித்தான், அது இப்படித்தான், அப்படிலாம் கிடையாது. இந்த மாதிரி எப்பவுமே ட்ரேடுல உங்களோட மொத்த கேபிட்டல்ல 10% மேல ட்ரேட்ல போடாதீங்க. என்னைக்கா இருந்தாலும் ட்ரேடுங்கிறது 100% ரிஸ்க். ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ஜீரோ ஆயிடும் அந்த அக்கௌண்ட். புரியுதுங்களா? அதுக்கு அதுக்கு தயாரா இருங்க. அதாவது அதான் நான் சொல்றேன்ல, ட்ரேடுங்கிறது என்ன சொல்றது, கார் ரேஸுங்கிறது ஒவ்வொரு நாளும் மரணத்தை சந்திக்கிற மாதிரி. அது மாதிரி ஒவ்வொரு ட்ரேடும் என்ன வேணாலும் நடக்குங்கிற மைண்ட் செட்டோட மார்க்கெட் அப்ரோச் பண்ணுங்க. அதுக்கு தகுந்த ஃபிட்னஸ் உங்களுக்கு இருந்தா மட்டும்தான் நீங்க இந்த இண்டஸ்ட்ரிக்கே வரணும். சும்மா உட்காந்துட்டு ஏனோ தான் இருந்துக்கிட்டு நான் இப்போ இதை படிச்சிருக்கேன், அதை படிச்சிருக்கேன், இப்போ அதெல்லாம் எதுவுமே வேலை செய்யாது ட்ரேட்ல. டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல் ஒரு கட்டத்துக்கு மேல வேலையே செய்யாது. அதுக்கு மேல ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் வச்சு தான் சரி பண்ண முடியும். உங்களோட சைக்காலஜிக்கல் ஃபிட்னஸ் வச்சு தான் சரி பண்ண முடியும். புரிஞ்சுங்களா? ஓவரால் ப்ராஃபிட் கொண்டு வரலாம். ஒவ்வொரு ட்ரேடும் லாபத்தோட வரவே வராது. அதெல்லாம் தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. சும்மா அதுக்காக நாங்க ட்ரேட் எடுக்கிறோம், லாபம் எடுக்கிறோங்கிறதுனால எல்லாமே வருதுன்னு கிடையாது. ஆனா அதுக்கான மெக்கானிசம் பண்ண தெரியணும். பண்ணீங்கன்னா ப்ராஃபிட் கொண்டு வரலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. அதனால நீங்க முழுசா தெரிஞ்சுக்கோங்க. அதான் சொன்னேன், இது நார்மல் சேனல் மாதிரி கிடையாது. நீங்க எங்கேயாவது உருப்படாத சேனலை ஒரு 10 பார்த்துட்டு வந்து இங்க இருந்தீங்கன்னா, இங்க சொல்ற விஷயங்கள் ஜஸ்ட் அதுக்கு 100% அதுக்கு எதிர்மறையா இருக்கும். எதிர்மறையா இருக்கும். புரியுதா? நான் வந்து அதான் சொல்லல, நான் வந்து ஒரு தொழிலா அந்த ஆங்கிள் நான் இதெல்லாம் பேசுறேன். ஒரு தொழில் பண்ணி ஜெயிக்கிறவங்களோட ஒரு பிரதிநிதியா நான் ரெப்ரசன்டேட்டிவா இருந்து பேசுறேன். ஏன்னா நானே லாபம் எடுத்துட்டு தான் இருக்கேன். நானே இன்வெஸ்ட்மெண்ட்டும் சரி, ட்ரேடும் சரி ஜெயிச்சுட்டு தான் இருக்கேன். என்னோட ஸ்டூடெண்ட் ஜெயிக்க வச்சுட்டு தான் இருக்கேன். அதனால அதோட ரெப்ரசன்டேட்டிவ்ல பேசும்போது தோத்து போறவங்களுக்கு அது ஜீரணிக்க முடியாததான் இருக்கும். ஆனா அது ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு அடுத்த கட்டம் என்ன, ஒன் ஸ்டெப் ஃபார்வர்ட் வந்து நீங்க அதை பார்த்தா மட்டும்தான் புரியும். இல்லைன்னா நீங்க எவ்வளவு வேணாலும் இமேஜின் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துருக்க வேண்டியதுதான். ஸோ அது ஒண்ணுமே பண்ண முடியாது. புரியுதுங்களா? ஸோ அதனால இந்த இந்த சேனல் இருக்கிற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்க தெளிவா பாருங்க. தெளிவா பாருங்க. ஸோ மார்க்கெட்னா என்ன, ஸோ அது எந்த விதத்துல எல்லாம் மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகுது, என்ன மாதிரி உங்களுக்கு லாஸ் வருது, வரணும்னா நீங்க என்னென்னலாம் பண்ணணும். இது முதல்ல இது ஒரு தொழில் அப்படிங்கிறதே நிறைய சேனல் சொல்ல மாட்டாங்க.
இது ஒரு தொழில்னே நீங்க எங்கேயாவது போய் கேட்டு பாருங்க, எந்த சேனலையாவது இது ஒரு தொழில், உங்களாலையும் லாபம் எடுக்க முடியும், இதுக்கு சில விஷயங்கள்லாம் நீங்க அடிப்படையா தெரிஞ்சு வச்சுக்கணும், இந்த எதார்த்தம்லாம் தெரியணும்னு எங்கேயாவது சொல்றாங்களா பாருங்க? யாருமே சொல்ல மாட்டாங்க. எதுக்கு எடுத்தாலும் ஒரு ஒரு ட்ரேடுன்னு எடுத்தா அதுக்கு ஒண்ணு ஸ்டாப் லாஸ்ன்னு சொல்லி தருவாங்க. அவ்வளவுதான். ஏன்னா அப்பதான் அவங்க சேஃபா இருக்க முடியும். ஸ்டாப் லாஸ்லாம் இருக்கிறது உண்மைதான். ஆனா அதை மீறி இது ஒரு தொழில் தான், லாபம்லாம் எடுக்கலாம், ஓரளவு சம்பாதிக்க முடியும். பட் அதுக்கான விஷயங்கள்லாம் வேணும், அதுக்கு சைக்காலஜிக்கல் ஃபிட்னஸ் வேணும், அதுக்கு ஒரு 30%, அதுக்கப்புறம் ட்ரேடிங் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் கிளியரா தெரிஞ்சிருக்கணும். அதாவது அதோட டேர்முக்கு தகுந்த மாதிரி ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணணும், ஷார்ட் டேர்ம்னா அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணணும், லாங் டேர்ம்னா அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணணும். அதெல்லாம் இருக்கு. அதுக்கு ஒரு 30% மார்க் இருக்கு. இதை மொத்தத்துல கனெக்ட் பண்ணணும். நம்மளையும் மார்க்கெட்டையும், நம்மளையும் நம்ம பணத்தையும் மார்க்கெட்டை ஆப்போனண்டோட கனெக்ட் பண்ணுறது தான் ட்ரேடிங் சிஸ்டம். அது வந்து ஸ்ட்ராங்காக தெரியணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு டெக்னிக்கல் விஷயங்கள் தெரியணும். அதாவது டெக்னிக்கலாக என்ன, விலையை வந்து ரீட் பண்ண தெரியணும், சார்ட்டை ரீட் பண்ண தெரியணும். அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டலாக பெரிய பணக்காரனோட ஆக்டிவிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க தெரியணும். இதெல்லாம் தெரிஞ்சால் நீ ஜெயிக்கலாம்ப்பா அப்படிங்கிறதான் தொழில். இதெல்லாம் எவனும் சொல்ல மாட்டான், ஏன்னா அது அவனுக்கே தெரியாது. கரெக்டா? அப்ப நீங்க அப்படியாப்பட்ட நபர்கள சந்திக்காதனால நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? எங்கெங்கேயோ படிச்சுட்டு ஃபெயிலியர மட்டுமே பார்த்ததுனால, யாருமே இதுல ஜெயிக்க முடியாது. நீங்க ஆணித்தரமா நம்புறீங்க. உங்கள சுத்தி உள்ளவங்களும் அப்படி உங்கள நம்ப நம்ப வைக்கிறாங்க. பச்சை கலர பார்த்தோனே உங்கள பை பண்ண வச்சு பழக்கப்படுத்திடுறாங்க. கருவேப்பிலை, வெங்காயம் வாங்க போனா கூட ரூ. 10 சொன்னா ரூ. 8 தர்றியான்னு கேட்குறீங்க. ஸ்டாக் மார்க்கெட்ல மட்டும் தான் ரூ. 500 இருக்கிற ஸ்டாக் ரூ. 1000 போச்சுன்னு சந்தோஷப்படுறீங்க. ரூ. 1000 இருக்கிற ஸ்டாக் ரூ. 500 வந்துருச்சுன்னு வருத்தப்படுறீங்க. உலக நடைமுறைக்கு ஆப்போசிட்டா முட்டாளா இருக்கிற மாரி உங்கள பழக்கப்படுத்தி வச்சிருக்காங்க. அப்ப என்ன பண்றது? அதுதான் உண்மைன்னு வேற நீங்க நம்பிட்டு இருக்கீங்க. அப்ப உங்கள என்ன சொல்றது? அதுல இருந்து ஒருத்தன் வித்தியாசமா ஒருத்தன் சிந்திச்சானாலோ, செயல்பட்டாலும் அது எப்படி நடக்கும்னு கேள்வி கேட்கறீங்க. அப்ப கேள்விக்கு என்ன இருக்கும் பதிலு? ஒண்ணு வந்து செக் பண்ணி பார்க்கணும். இல்லன்னா கடைசி வரைக்கும் கேள்வி மட்டுமே கேட்டுட்டு இருக்கணும். 2ல 1 தானே ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ அதனால இந்த வீடியோலாம் நீங்க தொடர்ந்து பாருங்க. தேவைப்படுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எந்த இடத்துலயும் இதுல உள்ள விஷயங்கள் உங்களுக்கு நெருடலா இருக்கு, நீங்க நம்புறதுக்கே தயக்கமா இருக்குன்னா, அதான் நான் சொல்லலையே, என்ன கூட நம்பாதீங்க. ஒண்ணு இந்த சேனலை விட்டு தூரமா போயிருங்க. இல்ல பக்கத்துல வந்து செக் பண்ணி பாருங்க. 2 தான் ஆப்ஷன். சும்மா போட்டுட்டு உங்க உங்க என்ன சொல்றது, உங்களோட பீஸ் ஆஃப் மைண்டையும் கெடுத்துக்காதீங்க. புரியுதுங்களா? பீஸ் ஆஃப் மைண்டையும் கெடுத்துக்காதீங்க. ஒண்ணு பக்கத்துல வந்து முழுசா தெரிஞ்சுக்கோங்க. இல்ல தூரமா இருந்து விலகி போயிடுங்க. உங்களுக்கு அந்த டென்ஷனே கிடையாது. உங்களுக்கு நிறைய சேனல் இருக்கு இல்லையா? நிறைய சேனல் இருக்கு. அங்க போயிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுக்கு தேவையான எல்லா ஆசைக்கும் அங்கே ஆயில் அள்ளி ஊத்துவாங்க. இன்னும் பத்தி எரியும். ஃபயரா ட்ரேட் பண்ணலாம். ஸோ அங்க போய் சூப்பரா பண்ணுங்க. புரியுதுங்களா? ஸோ அடுத்தடுத்த கட்டத்துக்கு வாழ்க்கையில என்ன அடுத்தடுத்த கட்டத்துக்கு சீக்கிரமா போங்க. அதான் நான் சொன்னேன் இல்லையா, ஏற்கனவே வீட்டை வித்திருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் வேற ஏதாவது விற்கிறதுக்கு இருக்கான்னு தேடுங்க. அதெல்லாம் அடுத்தடுத்து விற்பீங்க தயாராகிட்டு. அதெல்லாம் சிறப்பா மார்க்கெட்டுக்குள்ள வந்து உங்க சேவையை வந்து தாராளமா பண்ணுங்க. உங்கள மாதிரி ஆள் தான் எங்களுக்கெல்லாம் தேவை. கரெக்டா? இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.